ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. தேவப்பெருமாளுடைய வைகாசி பிரம்மோற்சவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய உபன்யாசத்திலே 8ஆம் திருநாள் பெருமாள் ஆச்சரியமா வடகலை திருமண் காப்பு சாத்திக் கொண்டு சௌரி சாத்திக் கொண்டு சுவாமி தேசிகன் பாரித்த அந்த அழகிய திருக்கோலத்தோட கூட உபயநாச்சிமாரோடு கூட ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதித்தருளுகிற திருப்பாதம் சாடி திருமஞ்சனம் விசேஷமா வைபோகமா நடக்கிறதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு பெருமாள் மாத்திரம் வெள்ள சாத்திண்டு சவாரி பாகையோடு கூட குதிரை நம்பிரான் மேலே ஏறி குதிரையை செலுத்திக் கொண்டு ஆச்சரியமா நகர்வலம் போவது போல எழுந்தருள்கிறார்னு பார்த்தோம். திருக்கச்சி நம்பி சன்னதி அருகே திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளி வேடுபுரி நடக்கிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு மரியாதையானா விட்டு வாடினேன் வாடி பிரபந்தம் தொடங்குறது, பெரிய திருமொழி ஆரம்பம்னு பார்த்தோம். அப்படியே பெருமாள் மேல காஞ்சிபுரம் பெரிய வீதிகளுக்கெல்லாம் எழுந்தருளினாரானா ஏகாம்பரநாதன் சொல்லக்கூடிய சிவன் கோவில் வாசல்ல எப்படியானா யான வாகன தன்னைக்கு சாயங்காலம் ஏசல் நடைபெற்றதோ அந்த மாதிரி குதிரை வாகனத்துக்கும் ஏகாம்பரநாதன் சொல்லக்கூடிய சிவன் கோவில் வாசல்ல இருக்கக்கூடியதான பெரிய நீண்ட நெடும் வீதியிலே ஏசல் நடைபெறுகிறது. அன்னைக்கும் காஞ்சிபுரத்து சீவைஷ்ணவால் எல்லாம் பெருமாளை சன்னதி வாசல்ல சன்னதி தெருவுல சேவிச்சுட்டோ, இன்னும் சில பேர் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் நடக்கக்கூடியதான வேடுபரி வைபவத்தையும் சேவித்து விட்ட பிறகு பெருமாள் நிதானமா எழுந்தருளட்டும் அப்படின்னு இவெல்லாம் வண்டியோ ஆட்டோவோ காரோ வச்சுண்டு அங்க போய் இறங்கிடுவா. பெருமாள் எழுந்தருள்வதற்கு முன்னாலேயே இவா போய் ஊர்கோளமாட்டும் பெருமாளை வரவேற்பதற்கு சித்தமா காத்துன்னு இருப்பா. பெருமாள் அந்த சன்னதி வீதி எழுந்தருளினா விட்டு ஆச்சரியமா முன்னையும் பின்னையும் பெருமாள் ஓடியும் நடந்தும் தன்னுடைய நடையழகை காண்பிக்க கூடியதான ஏசல் அப்படின்னு சொல்லக்கூடியதான சேவை நடக்கிறது. 6ஆம் திருநாள் யான வாகனத்துக்கும் 8ஆம் திருநாள் குதிரை வாகனத்துக்கும் ரொம்ப பேர் போனது இந்த ஏசல் காஞ்சிபுரத்திலே. குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் சேவிக்க ஆசைப்படக்கூடியது. அதாவது பெருமாள் குதிரையில எழுந்தருள்றார், யானையில எழுந்தருள்றார், நிதானமா தான் எழுந்தருள்வார் வீதியில எழுந்தருள்றச்ச. நிஜமாவே பெருமாள் ஒரு குதிரை மேல உட்கார்ந்துண்டு அந்த குதிரையை வேகமா செலுத்திண்டு பெருமாளுடைய தலை முடி அப்படி காத்துல அசைய, பெருமாள் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருவாபரணங்கள் எல்லாம் குலுங்க, பெருமாள் சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய வஸ்திரம் தலைப்பாகை இதெல்லாம் ஆட, நிஜமாவே வேகமா முரட்டுத்தனமான வேகத்தோட சென்று கொண்டிருக்கிற ஒரு குதிரையின் மேலே தேவப்பெருமாள் 2 பக்கம் காலை போட்டு உட்கார்ந்துட்டு அந்த குதிரையை செலுத்திக் கொண்டு போனாரானால் காத்துல அவருடைய திருமேனி திருக்குழல் கற்றைகள் திருவாபரணங்கள் இதெல்லாம் எப்படி அசையுமோ, பெருமாளுடைய திருமேனி எப்படி குலுங்குமோ, அந்த அழகையெல்லாம் சேவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு ஏசல் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்பாடு. அப்ப பெருமாள் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வேகமா எழுந்தருள்வார் ஓடுறாப்புல, திரும்பவும் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வேகமா எழுந்தருள்வார். பெருமாள் முன்னோக்கி போறது பின்னோக்கி வர்றது எல்லாமே ஒரு அதிஆச்சரியமான அழகு. பெருமாளுடையதான ஆச்சரியமான இந்த அவசர கத்தின்னு சொல்லக்கூடிய ஏசல நன்னா அனுபவிக்கிறா ஜனங்கள்லாம். அது ஆனா விட்டு பெருமாள் காஞ்சிபுரம் புறப்பாடு முடிச்சுட்டு பெரிய காஞ்சிபுரம் புறப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு சன்னதிக்கு வந்து சேர்றார். வந்து சேர்ந்து வாகன மண்டபத்திலேருந்து இறங்கி கண்ணாடி அறையில ராத்திரி சேனிச்சுக்கிறார் பெருமாள். மறுநாள் ரொம்ப சீக்கிரம், அதாவது ஒரு 4 மணிக்கெல்லாம் 3:30 4 மணிக்கெல்லாம் பெருமாள் புறப்படணும். பெருமாள் மட்டும் தங்க பல்லக்கில் புறப்படுறார். உபயநாச்சிமார் கிடையாது. பொதுவா பல்லக்கில் பெருமாள் எழுந்தருளினா உபயநாச்சிமார் எழுந்தருளுவா கூட. ஆனா உபயநாச்சிமார் இல்லாமல் எழுந்தருளக்கூடிய பல்லக்குன்றது ரொம்ப சொல்பம். ஒன்னும் நாச்சியார் திருக்கோலத்துல பெருமாளே நாச்சியாரா எழுந்தருள்றச்ச அப்ப நாச்சியார் தேவையில்லைன்னு பெருமாள் மட்டும் எழுந்தருள்வர். இன்னொன்னும் தீர்த்தவாரி அன்னைக்கு நடக்கக்கூடியதான பிரணய கலகோத்சவத்திற்காக பெருமாள் மாத்திரம் எழுந்தருள்வர். எப்படியானா பல்லக்கில் எங்களை விட்டுட்டு நீங்க மாத்திரம் புறப்பாடு போயிட்டு வந்தீங்கோ அப்படின்னு ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் எம்பெருமானோட கூட ஊடல் கொண்டு அவளுடைய இந்த பொய் கோபத்தை ஒரு சண்டை போலே காட்டி அபிநயம் பண்ணி ஒரு நாடகம் போலே காட்டி அந்த பொய் கோபம் எல்லாம் நிஜமான பிரீத்தி இருக்கிறவாளிடத்திலே கொஞ்ச நேரம் தான் நிற்கும், மின்னல் போல உடனே மறைந்து விடும் என்று நமக்கெல்லாம் புரிய வைப்பது போல ஏதோ 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் புஷ்பத்தை தூக்கி எரிஞ்சுப்பா, அந்த கோபம் தீர்ந்து போயிடும், உடனே உள்ள போய் பெருமாளன் தாயாரும் கையை கோத்துண்டு புஷ்கரணியில தீர்த்தமாடணும்னு கிளம்பி வருவா. இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை பாடங்கள் மற்றும்
எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் நமக்கு தாயாரும் தோப்பனாருமாக இருக்கிறபடியினாலே அவளுக்குள்ளே நடக்கக்கூடியதான இந்த ஆச்சரியமான விபவங்களை எல்லாம் நாம் கண்டுகளித்து ஆனந்திக்கும்படியான ஒரு சேவை இதெல்லாம். ஆகையினாலே பெருமாள் அன்னைக்கு அர்த்தால் என்ன பண்ணுவார், அவருக்கே உரியதான ஸ்வர்ண பல்லக்கு, அந்த ஸ்வர்ண பல்லக்கிலே தலையிலே குண்டா இருக்கக்கூடிய முத்து கிரீடத்தை சாத்திண்டு திருமேனியிலே 7 போர்வைகள், சில ஊர்ல 9 போர்வைகள் சாத்திப்பர். அதாவது பெருமாள் திருமேனி முழுக்க நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி சர்வாலங்கார பூஷிதரா இருப்பார் பெருமாள். ஆனா பெருமாள் திருமேனியில ஒரே ஒரு புஷ்ப சரம், ஒரு ரோஜா புஷ்பம், ஒரே ஒரு மாலை ஒண்ணும் இருக்காது. வெறும் திருவாபரணம், ஆச்சரியமான பட்டு வஸ்திரம், வெறும் திருவாபரணம் மட்டும் சாத்தின்னு இருப்பார் பெருமாள். அந்த திருவாபரணம் எல்லாம் யார் கண்ணுக்கும் சேவையாகாதபடிக்கு நாம குளிர்ல போத்தின்றோமானா எப்படி போத்திக்கிறோம், முகத்தையும் தலையையும் மாத்திரம் விட்டுட்டு உடம்பெல்லாம் போத்திக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் திருமேனி முழுக்க ஆச்சரியமான பட்டு சால்வைகள், ஒரு பட்டு சால்வையும் ஒரு நிறத்திலே இருக்கக்கூடியதாக, ரிப்பிட்டிஷன்ஸ் இல்லாம வேற வேற கலர்ல ஆச்சரியமான பெருமாள் திருமேனியில பட்டா ஒரு இலவம் பஞ்சு பெருமாள் திருமேனியில படுற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் பெருமாளுக்கு. அத்தனை மிருதுவாக இருக்கக்கூடிய பட்டு சால்வைகள், வண்ண வண்ணமான சால்வைகள், அதி ஆச்சரியமான அழகான சால்வைகள் 7 9 ஊர் வழக்கத்திற்கு ஏற்ப பெருமாளுடைய திருமேனியிலே சாத்தப்படுகிறது. பெருமாளுடைய கழுத்துக்கு மேல திருமுக மண்டலம், தலையில கிரீட்டம், இது மட்டும்தான் சேவையாகும். இது எல்லாம் ஆச்சரியமா கழுத்து வரைக்கும் போத்திருப்பா. அந்த போர்வையை சாத்திக்கிறார், சாத்திண்டு முகம் மட்டும் சேவையாருது. அந்த திருக்கோலத்தோட கூட பெருமாள் வாகன மண்டபத்திலிருந்து கோஷ்டி தொடங்கி ஆச்சரியமா எழுந்தருள்றார். எழுந்தருளி அப்படி காஞ்சிபுரம், சின்ன காஞ்சிபுரத்துல இருந்து ஆரம்பித்து தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதி வழியாக பெரிய காஞ்சிபுரம் வரைக்கும் எழுந்தருள்றார் பெருமாள். இது 10 நாளும் நடக்கக்கூடிய கிரமம். தேவப்பெருமாள் சன்னதியிலிருந்து புறப்பட்டாரானா சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஆரம்பித்து யதோக்தகாரி பெருமாள் சன்னதிக்கும் அஷ்டபுஜ பெருமாள் சன்னதிக்கும் நடுவே இருக்கக்கூடிய சாலை வழியே போய் சிங்கப்பெருமாள்னு சொல்லக்கூடிய வேலுக்கையம் பெருமாள் சன்னதிக்கும் விளப்பலி பெருமாள் சுவாமி தேசிகன் தூப்புளுக்கும் இடையே இருக்கக்கூடிய சாலை மூலமா பெரிய காஞ்சிபுரத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே சைவ கோயில்களை எல்லாம் கடந்து கொண்டு வந்து அங்கே சங்கரமடத்திற்கு எதிரே இருக்கக்கூடியதான கங்கை கொண்டான் மண்டபம்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் உற்சவ காலங்களிலே எழுந்தருளக்கூடியதான மண்டபம். அந்த மண்டபத்திற்கு பெருமாள் எழுந்தருளுவர். அந்த மண்டபத்துக்கு பெருமாள் எழுந்தருளினாரானா வேத பாராயணத்தை எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடம் வரைக்கும் பாராயணம் பண்ணி நிறுத்திட்டு வேத பாராயண சுவாமிகள்லாம் கொஞ்சம் ஓய்வெடுத்துப்பா. ஏன்னா அந்த வெயில்ல 2 காலமும் கால் அப்படி கொதிக்க, தரையில கால் பத்திக்க, அன்ன ஆகாரங்கள் எல்லாம் கூட இல்லாம அத்தனை ஆச்சாரமா பவித்திரமா வேதபாராயண சுவாமிகள் எல்லாம் பெருமாள் பின்னாடி பிராணனை விட்டு வேதபாராயணம் பண்ணிட்டு வரா. கொஞ்ச நேரம் அவளுக்கு விசிராந்தி தேவைன்ற சமயத்துல அங்கே பெருமாள் திருவாராதனம் கண்டருளுகிற சமயம் இவாளுக்கு விசிராந்தி தேவைன்னா எங்க இவாளுக்கு மூச்சு விட முடியலையோ, எங்க இவாளுக்கு கால வலிக்கிறதோ அங்க விசிராந்தின்ற மாதிரி வச்சுக்க மாட்டா. பெருமாளுக்கு ஓய்வெடுக்கும் போது நமக்கு ஓய்வு, பெருமாள் புறப்படுறாருன்னா நாம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்வரூபம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும் அந்த பெரியவா. அத்தியாச்சரியமா பெருமாள் அங்க எழுந்தருள்ற போது பெருமாள் வாகன மண்டபத்துல அந்த கங்கை கொண்டான் மண்டபத்துல இறங்கிடுவார். கங்கை கொண்டான் மண்டபம்னு பேரு. அதை கலோக்கியலா கங்கனா மண்டபம் அப்படின்வா. எந்த பஸ் ஆட்டோ யாரை கேட்டாலும் கங்கனா மண்டபம் அப்படின்னா பெருமாள் இருக்கிற இடத்துல கொண்டு இறக்கி விட்டுருவான் உற்சவத்துல. அப்படி ஆச்சரியமான மண்டபத்துல பெருமாள் எழுந்தருளினா விட்டு வேதத்தை திடீர்னு நிறுத்த முடியாதுன்னு எந்த பாகத்துல நிறுத்தும்படியா அவளுக்கு விதேயமோ அந்த இடத்துல வேதத்தை நிறுத்திட்டு பெருமாளை கையை கூப்பிட்டு சுவாமிகள்லாம் கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிப்பா ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி காலம். எதுக்காகன்னா பெருமாள் இவ்வளவு தூரம் வந்தேரோ இல்லையோ, அவர் கொஞ்சம் கால் வலிக்கிறதுன்னு விசிராந்தி பண்ணிட்டு ஓய்வெடுத்துண்டு கை கால் அலம்பிக்கிறது, மூஞ்சி அலம்பிக்கிறது, வாயை கொப்பளிக்கிறது, கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுறது, கொஞ்சம் ஆகாரம் சாப்பிடுறது, அந்த மாதிரியான ஒரு பாவனையிலே பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனம் நடக்கிறது. அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் எல்லாம் சமர்ப்பித்து, அதாவது கையலம்ப ஜலம், காலலம்ப ஜலம், வாய் கொப்பளிக்க ஜலம் இதெல்லாம் பெருமாளுக்கு கொடுத்து, பெருமாள் சாப்பிடுவதற்கு கோவில்ல இருந்து வரக்கூடியதான தலிகை, பெருமாள் எங்க எழுந்தருளினாலும் தலிகை கோவில்ல இருந்து தான் வரணும். அதுவும் எப்படி வரும்னா வண்டியில எல்லாம் வராது, காலில் செருப்பு எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர முடியாது. தலிகையில பண்றதுக்குன்னே சில சுவாமிகள் அந்த கைங்கரியத்தை பண்றதுக்காக 10 நாள் காஞ்சிபுரத்துல தங்குவா. காஞ்சிபுரம்காராலோ அல்லது காஞ்சிபுரம்காராலா இருந்து வெளியூர்ல போய் தங்கி உத்தியோகம் பண்றவாளோ யாரா இருந்தாலும் அந்த 10 நாள் சிக்க வச்சுக்கணும். கிராப் தலையெல்லாம் கூடாது, சிக்க வச்சுண்டு ஆச்சாரமா இருந்துண்டு எது மேலேயும் படாம யார் மேலேயும் படாம அவ இருந்துண்டு திருமடப்பள்ளியில இருந்து பெருமாள் புறப்பாட்டுக்கு பெருமாள் அப்படி எழுந்தருளி நேரானா பெருமாள் சன்னதி தெரு தாண்டினா விட்டு ஒரு 1/2 மணிக்கெல்லாம் இந்த தலிகை முன்னாடி ஒரு திருச்சின்னம் பரிமாறி ஒரு உடல் அடிச்சு இந்த தலிகை போயிடும். ஏன்னா பெருமாள் வேகமா எழுந்தருளிடுவார்.
சில நேரங்கள்ல சமயமா நிதானமா எழுந்தருள்வர், சில சமயங்கள்ல வேகமா எழுந்தருள்வர். ஆனா இவ தலைகீழ பண்ணிட்டு போறவா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போன முதலியோ 5 கிலோமீட்டர் போனோம், 5 கிலோமீட்டர் வரணும். அதனால பெருமாள் அப்படி போட்டோன்னு உடனே இவா எழுனாதான் அந்த சமயத்துக்கு அங்க போறதுக்கு சரியா இருக்கும். தலைக வரலன்னு பெருமாள் சாப்பிடாம காத்துட்டு இருக்கிறதுன்றது சரியில்லை. அதனால முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு போய் தலைகிய சித்தமா வச்சிருவா. பெருமாளுக்கு மந்திர புஷ்பத்தோடு கூட விசேஷமா பெரிய திருவாராதனம் நடந்து, அந்த திருவாராதத்தினாலே பெருமாளுடைய திருமேனிக்கும் திருவுள்ளத்திற்கும் ஒரு சிரம பரிகாரம், ஒரு ஓய்வு, ஒரு உல்லாசம் ஏற்பட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வேத பாகங்கள், புராண ஸ்லோகங்கள், பாசுரங்கள் இதெல்லாம் சேர்ந்ததான ஆச்சரியமான மந்திர புஷ்பத்தை பெருமாள் திருச்செவி சாத்துவர். பெருமாளுடைய உள்ளம் குளிரும். பெருமாள் ஸ்தோத்திர பிரியனானபடியினாலே அவனை புகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய மந்திர புஷ்பத்தை கேட்கிற போது பெருமாளுக்கு அது ஆச்சரியமான ஆனந்தத்தை தருகிறது. அந்த மந்திர புஷ்பத்தை தாத்தாச்சாரிய சுவாமிகள் சேவிக்க பெருமாள் திருச்செவி சாத்தி சன்னதியிலிருந்து வந்த தோசை முதலான தலிகையை பெருமாள் நைவேத்தியம் பண்ணுகிறான். பெருமாள் அதை கண்டருளினா விட்டு பெருமாளுக்கு ஆரத்தி ஆறுது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் சில பேர் சேவிக்கிறா. சேவிச்சா விட்டு திரும்ப வேதபாராயண கோஷ்டி தொடங்கி பெருமாள் அப்படி பெரிய காஞ்சிபுரத்து வீதிகள், ராஜவீதி, ரதவீதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய வீதிகளை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டு வைகுண்ட பெருமாள் சன்னதியெல்லாம் தாண்டி திரும்பவும் தேரடி வீதிக்கா வந்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு பிரவேசிக்கிறார் பெருமாள். இப்படிதான் 10 நாளும் பெருமாளுடையதான புறப்பாடு இருக்கும். சில உற்சவங்கள்ல மட்டும் மாறுபாடு உண்டு. மற்றபடி 100க்கு 90 உற்சவம் இப்படிதான் நடக்கும். நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு வழக்கமா போறதை விட நிறைய இடங்களுக்கு போவார், அது ஒரு வித்தியாசம். கருட சேவை அன்னைக்கு வழக்கமா போறதை விட இன்னும் நிறைய இடத்துக்கு போவார், அது ஒரு வித்தியாசம். திருத்தேர் வழக்கமா பெருமாள் போற தூரத்துல பாதி தூரம் தான் போகும், அது ஒரு வித்தியாசம். அதே மாதிரி 10ஆம் நாள் சாயங்காலம் சின்ன காஞ்சிபுரம், அதாவது மாடவீதியை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய வீதிகள் மட்டும்தான் புறப்பாடு. பெரிய காஞ்சிபுரத்துக்கு போக மாட்டார் 10ஆம் நாள் கடைசியில. அதனால இந்த மாதிரி சில உற்சவங்கள் தவிர மற்ற எல்லா உற்சவத்துக்கும் ஒரே பద్ధதி. கார்த்தால மத்தியானம் 2 காலமும் தூப்புள் தேசிகன் சன்னதியை கடந்துதான் போறார் பெருமாள். சுவாமி அவரை சன்னதியில இருந்தே சேவிச்சு அனுபவிக்கிறார். 10 நாளும் 2 வேளையும் கங்கை கொண்டான் மண்டபத்துல பெருமாளுக்கு திருவாராதனமும் தலைகம்சையும் நடக்கிறது, அதுவும் பெருமாள் அனுபவிக்கிறார். கருட சேவை 3ஆம் நாள் கார்த்தால கருட சேவை, 5ஆம் நாள் கார்த்தால நாச்சியார் திருக்கோலம், அதோட 9ஆம் நாள் ராத்திரி புண்ணியகோட்டி விமானம். இந்த 3 நாளும் தேவ பெருமாள் தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு உள்ளே எழுந்தருளி சுவாமி தேசிகன் கையால திருவாராதனம் கண்டருளி விசேஷமா தலிகை எல்லாம் செய்யறார். கருட வாகன தன்னைக்கு மட்டும் தூப்புள் தேசிகன் சன்னதி வாசல்ல எழுந்தருளி இருப்பார். நாச்சியார் திருக்கோள தன்னைக்கும் புண்ணியகோட்டி விமான தன்னைக்கும் சன்னதிக்கு உள்ளவே எழுவர். அதாவது நாச்சியார் திருக்கோள தன்னைக்கு சுவாமி தேசிகன் சன்னதியில எழுந்தருளி ஒரு மண்டகப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன திருவாராதனமும் தலிகம்சையும் ஆகி அப்படியே சுவாமி தேசிகன் சன்னதியில இருந்து தீப பிரகாசன் சன்னதிக்கு போறதுக்குன்னு பிரத்யேகமா இருக்கிற வாசல், சைடுல இருக்கக்கூடிய சின்ன வாசல்ல பெருமாள் ஆச்சரியமா இறங்கி தீப பிரகாசன் தனக்கு முன்னாலே அவதாரம் பண்ண பெருமாளானபடியினாலே அந்த தீப பிரகாசனுடைய சன்னதியை ஒரு பிரதட்சிணம் பண்ணி கொண்டு தீப பிரகாசன் சன்னதியில இருந்து வெளியில வருவார் பெருமாள். இப்படி ஆச்சரியமா பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய நாள்கள் பிரம்மோற்சவத்திலே தூப்புள் சுவாமி தேசிகனுக்கு 3 தினங்கள். இப்படியா வைபவம் நடக்கிறது. 8ஆம் திருநாள் இதெல்லாம் முடிச்சுண்டு குதிரை வாகன ஏசலை எல்லாம் முடிச்சுண்டு பெருமாள் சன்னதிக்கு வந்து சேர்ந்து விடுறார். 9ஆம் நாள் கார்த்தால நடக்கக்கூடியதான பல்லக்கு உற்சவத்தை பத்தி அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 9ஆம் நாள் கார்த்தால என்ன ஆகுதுன்னா, திருவாபரணங்களை மட்டும் சாத்திண்டு திருமேனியில போர்வையெல்லாம் சாத்திண்டு முகத்தை மாத்திரம் ஜனங்கள் சேவிக்கும்படியா பெருமாள் சேவை சாதிச்சுண்டு தூப்புள் தேசிகன் சன்னதியை கடந்து கங்கனா மண்டபத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள். கங்கனா மண்டபத்து வாசல்ல அன்னைக்கு ஒரு நாள் விசேஷமான ஒரு வைபவம் நடக்கிறது. என்ன வைபவம் அப்படின்னா, போர்வை கலைதல் அப்படின்னு பேரு. போர்வை கலைதல் அப்படின்னு பேரு. எத்தனை போர்வைய பெருமாளுக்கு சாத்தியிருக்காலோ அத்தனையும் கலைவா. இது என்ன சுவாமி, எல்லா போர்வையும் அப்படியே ஒண்ணு சேர்ந்தா மாதிரி அப்படியே எடுத்தா ஆயிடுறது, இது என்ன பெரிய விஷயமானா அப்படி கிடையாது. ஒரு போர்வையா கலைவா. அப்ப பெருமாள் ஒரு விதமா சேவை சாதிப்பார். உதாரணமா பெருமாள் திருமேனியில இப்போ ஒரு 7 போர்வை சாத்தின்னு இருக்காருன்னு வச்சுக்கலாம். 7வது வெளியில இருக்கிற போர்வை தான் நமக்கு சேவையாகும். அந்த சேவை ஒரு பச்சை கலர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப பெருமாள் வந்து பச்சை வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கிறாப்புல சேவை சாதிக்கிறார், அது ஒரு அழகு. அந்த போர்வை கலையிற சமயத்துல அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுவார், பெருமாளை வீதியில வந்து பல்லக்கோட நிறுத்தி வச்சிருப்பா. அர்ச்சக சுவாமி மேல ஏறி நிக்கிறதுக்காக ஒரு மர ஸ்டூல் போடுவா. அந்த ஸ்டூல் மேல அர்ச்சக சுவாமி ஏறி நின்றுண்டு பெருமாளுடையதான போர்வையை களையறதுக்கு சித்தமா நிப்பார். அப்ப ஒரு கற்பூர ஹாரத்தி பண்ணி பரிசாரக சுவாமி கையில கொடுத்தாரானா பெருமாளுக்கு ஆச்சரியமா திருஷ்டி கழிப்பது போல ஒரு கற்பூர ஹாரத்தி நடக்கும். அந்த கற்பூர ஹாரத்தி ஆனா விட்டு அந்த முதல் சால்வையை கலைவா. இப்போ 2வது சால்வை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அடியேன், மஞ்சளா இருக்குன்னு வச்சுக்கலாம். பெருமாள் மஞ்ச வஸ்திரத்துல சேவை சாதிக்கக்கூடிய அழகை இப்ப அனுபவிக்கிறோம். அதுக்கு ஒரு ஹாரத்தி.
அது முடிஞ்சா விட்டு அந்த சால்வையும் களைஞ்சிடுறா. இப்ப உள்ள ஊதா கலர்ல ஒரு சால்வை சாத்தின்னு இருக்காருன்னா அந்த வஸ்திரத்தோட பெருமாள் இருக்கிற மாதிரி அனுபவிக்கிறோம். இப்படி ஒரு ஒரு நிறத்துல வித்தியாசமா பெருமாள் வஸ்திரம் அந்த சால்வையை போத்தின்னு இருக்கிறபடினால ஒரு ஒரு சால்வையோட சேவை சாதிக்கிறச்சையும் பெருமாள் ஒரு ஒரு வண்ணத்துல ஒரு ஒரு அழகோட சேவை சாதிப்பாரோ இல்லையோ, அந்த அழகா அனுபவிக்கிறதுக்காக நிறுத்தி நிதானமா பண்றா. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எல்லாம் பல்லக்குக்கு ரெண்டு பக்கமும் சைட்ல நின்றுண்டு பெருமாளுடையதான இந்த பல வண்ண ஆடைகளிலே பெருமாள் சேவை சாதிக்க கூடியதான அந்த அழக சேவிக்கிறா. அது ரொம்ப விசேஷம். போர்வை களைதல் அப்படின்னு அது பின்னால ஒரு 5-5:30 மணி சமயத்துக்கெல்லாம் அங்க போயிடணும். சில நேரத்துல 6-6:30 கூட ஆயிடும். அந்த மாதிரி சமயத்துல நடக்கிறபடினாலே கொஞ்சம் கூட்டம் குறைவா தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப பின்னால அப்படின்றதுனால. இப்படி விசேஷமா போர்வை களையக்கூடிய வைபவம் நடக்கிறது. அந்த 7 போர்வையும் கலைஞ்சுட்டாலானா அப்போ பெருமாளுடையதான நிஜமான திருமேனி சேவையாருது. பெருமாள் திருமேனி முழுக்க எல்லா திருவாபரணங்களையும் சாத்தி கொண்டு புஷ்பம் இல்லாமல் இருக்கக்கூடியதான சேவை. 7 போர்வை ஒண்ணு மேல ஒண்ணு போத்தின்றாரானா எப்படி இருப்பார் பெருமாள்? ஒல்லியா இருக்கிற பெருமாள் லேசா கொஞ்சம் உடம்பு சதை போட்டு குண்டானாப்புல தெரிவார். அது கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற குழந்தைய அனுபவிக்கிறதான ஒரு சேவை. அது ஒரு ஆச்சரியமான சேவை. அந்த மாதிரி சேவை சேவிச்சோம். ஒரு ஒரு சால்வையா எடுக்க எடுக்க பெருமாளுடைய திருமேனி கொஞ்சம் கொஞ்சம் இழைச்சிண்டு வராப்புல இருக்கிறது. குழந்தை சின்ன வயசுல அப்படியே நன்னா பருத்து குண்டா இருக்கு, மலை போல இருக்கு பாக்குறதுக்கு. ஆச்சரியமா கண்ணனும் பலராமனும் தவழ்ந்து வரச்ச எப்படி இருக்கா அப்படின்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். வெள்ளி பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட அப்படின்னு சொல்லி வெள்ள மலை போல இருக்கானாம் பலராமன். கருமலை குட்டன் அப்படின்னு கருப்பு மலை போலே சேவை சாதிக்கிறான் கண்ணன். 2 குழந்தைகளும் நன்னா பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு கொழுக்கு முழுக்குன்னு பாக்குறவா அப்படியே ஆசையா எடுத்து சேர்த்து கட்டின்னு கொஞ்சடாப்புல இருக்கிறதும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அழகு, நன்னா சதை போட்டு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறது தான் அழகு. அந்த மாதிரி 9 சால்வை சாத்தின்னு இருக்கிறச்ச பெருமாள் பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிறாப்புல சேவை. ஒரு ஒரு சால்வையா கலையரச்ச பெருமாளுடைய திருமேனி கொஞ்சம் கொஞ்சம் இழைச்சுண்டே வந்து குழந்தைகள் அப்படி பருவம் மாற மாற வளர்ந்துட்டு வந்து கொஞ்சம் சம வயசு வந்தாலானா மிதமா இருக்கிற மாதிரியான ஒரு சேவையிலே பெருமாள் அனுபவிக்கலாம். இதெல்லாம் அனுபவம் தான். அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியதே நம்மாத்து குழந்தையாட்டமா பெருமாள் அனுபவிக்க கூடியதான பக்தி பாவம் தான். ஆகையினால இப்படியே ஆச்சரியமா பெருமாளை பல திருமேனி நிலையில சேவிக்கும்படியாக நாம ஆழ்வாருடைய ஸ்தானத்திலே இருந்து பாவித்து எம்பெருமானை சேவித்துக் கொண்டு கடைசியா 7 சால்வைகளையும் கலைந்த போது பெருமாளுடைய திருவாபரணங்கள் சாத்தின ஒரு சேவை. ஆச்சரியமா ஒரு கல்யாண மாப்பிள்ளை போலே, ஒரு புதுமண பெண் போலே பெருமாள் எல்லா ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு சுகுமாரமா மணவாளனா அழகிய மணவாளனா சேவை சாதிக்க கூடியதான அந்த சேவை. அப்போ ஒரு ஆரத்தி பண்றா. அந்த சேவையையும் சேவிக்கணும். ஏன்னா அப்படியே பெருமாள் எழுந்தருள மாட்டார். அங்க விசேஷமா பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு புஷ்பம் மாலையெல்லாம் புஷ்பக்காரா மாலைக்காரா கொண்டாந்து கொடுப்பா கூடையில. அதை அர்ச்சக சுவாமி வாங்கி முதல்ல பெருமாள் திருமேனியில புஷ்ப சரங்களை எல்லாம் சாத்தி அதுக்கு மேல பெருமாள் திருமேனியில மாலை சாத்தி கார்த்தால கோவில்ல இருந்து கங்கனா மண்டபம் வரைக்கும் புஷ்பம் சாத்திக்காம வந்த பெருமாள் இப்போ புஷ்பங்களையும் மாலையையும் சாத்தி கொண்டு அலங்கார பூஷிதனா புஷ்ப மாலா விபூஷிதனா சேவை சாதிக்க கூடியதான ஆச்சரியமான சேவை. திருமுக மண்டலம் மட்டும் சேவித்தோம், இப்ப திருமேனி முழுக்க சேவையாருது. திருவாபரணமே சேவையால இப்ப திருவாபரணம் மொத்தம் சேவையாருது. புஷ்பம் இல்லாமல் எழுதினான், இப்ப புஷ்பத்தோடும் மாலையோடும் எழுகிறான். இப்படி வித்தியாசமான சேவையெல்லாம் பெருமாள் கூடவே வந்தோம். ஒரு கங்கனா மண்டபம் வரைக்குமாவது பெருமாள் கூட வந்தாதான் இத்தனை அனுபவம் கிடைக்கும். இல்ல பெருமாளை திரும்பகாலில் சேவிச்சுக்கிறேன்னா அந்த போர்வையெல்லாம் பெருமாள் சாத்திண்டு சேவை சாதிக்கிறது, ஒரு ஒரு போர்வையா கலையிறது, திருவாபரணம் மட்டும் சாத்திண்டு சேவை சாதிக்கிறது, இதெல்லாம் சேவிக்கிறதுக்கு பிராப்தம் ஆகாது. அதனால அந்த ஒரு 10 நாளைக்கு நம்மெல்லாம் எப்படி ஸ்கூல் படிக்கிறச்ச டெய்லி பரீட்சை வச்சா கூட கார்த்தால ஒண்ணு மத்தியானம் ஒண்ணுன்னு வச்சா கூட வேற வழியே இல்லாம தூங்கியோ தூங்காமையோ சாப்பிட்டோம் சாப்பிடாமையோ ஓடி அந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணோமோ, அந்த மாதிரி அந்த 10 நாளைக்கு ஆரோக்கியம் தூக்கம் ஆகாரத்தெல்லாம் பார்க்காம அதெல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கிண்டு பெருமாள் பின்னாடியே ஓடினோமானாதான் அந்த உற்சவங்களை எல்லாம் காஞ்சிபுரத்துல பூர்த்தியா சேவிக்க முடியும். காரணம் பெருமாள் அத்தனை தூரம் எழுந்தருள்றார். இதுவே திருமலையை போல பெருமாள் 4 வீதி தான் பிரதட்சணம்னு வச்சுக்கலாம், ரொம்ப சுலபமா உற்சவம் முடிஞ்சு போயிடும். ஒரு நாளைக்கு 12ல இருந்து 14 கிலோமீட்டர் 2 வேளையும் பெருமாள் போயிட்டு வர்றாருன்னா சாதாரண காரியமா? அதுக்கும் மேலே வைதிகமா நிறைய உற்சவங்கள் கோவில்ல நடக்கிறது. இந்த 10 நாள்ல 5 நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் உண்டு. திருமஞ்சனம் ஒரு முறை பண்ணணும் அப்படின்னா மொத்தமா சேர்த்து ஒரு 1:30 மணில இருந்து 2 மணி அவகாசம் ஆகும். கட்டியம் எல்லாம் சேவித்து ஸ்நபனம் எல்லாம் பண்ணி பண்றதுக்கு இத்தனை வைபவங்கள் நடக்க வேண்டி இருக்கிறபடினாலே பெருமாளுக்கு நேரமே இருக்காது, 10 நாள் சமயமே இருக்காது பெருமாள் ஓய்வு எடுக்கிறதுக்கு. நாமளும் எல்லா சமயத்திலையும் பெருமாள் கூட இருக்க முடியலன்னாலும் இந்த மாதிரி குறிப்பா எங்கெங்க பெருமாளை எப்படி எப்படி அனுபவிக்கலாம்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பின்னாடியே ஓடினோமானாதான் இந்த மாதிரி வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஒரு உற்சவத்தையாவது பூரணமா சேவித்தாதான்
தேவப்பெருமாளை பூரணமாக அனுபவிக்கக்கூடியதான அந்த ஒரு பாக்கியம், ஒரு பிராப்தம் நமக்கு ஏற்படுகிறது. அப்படி ஆச்சரியமா எத்தனையோ பக்த சிக்காமணிகள் பெருமாளை தொடர்ந்து வருஷா வருஷம் சேவிக்கிறவா, என்னைக்காவது ஒரு முறை சேவிக்கிறவா எல்லாம் போட்டி போட்டு சேவிக்கக்கூடியதான ஒரு அழகான உற்சவம் இந்த போர்வை கலைதல்னு சொல்லக்கூடிய உற்சவம். இதெல்லாம் ஆனா விட்டு கருணா மண்டபத்துல வழக்கம் போல பெருமாள் திருவாராதனை கண்டருளி தோசை எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு மேல புறப்பட்டு கோவிலுக்கு வந்து சேர்றார் பெருமாள். கோவிலுக்கு வந்த பெருமாள் வழக்கமா எல்லா வாகனங்கள், அதாவது நாச்சியார் திருக்கோலத்தையும் இந்த 9ஆம் நாள் கார்த்தால தங்க பல்லக்கு, இது ரெண்டுத்தையும் தவிர மத்த எல்லா நாளும் பெருமாள் வாகன மண்டபத்துல வந்து இறங்குவார். நாச்சியார் வந்து பொம்மநாட்டியானபடியினாலே அவ எல்லாமே கொஞ்சம் அந்தரங்கமா உள்ளுக்குள்ள போய் தான் பண்ணிக்கிறது வழக்கம். ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாகிறதாட்டம், ட்ரெஸ் மாத்திக்கிறதாட்டம், அலங்காரம் பண்ணிக்கிறதாட்டம், எதுவாட்டம் கொஞ்சம் ஏகாந்தமா உள்ளுல போய் ரூம்ல பண்ணிக்கிறது வழக்கம். புருஷாலானா அப்படியே ஹால்லயே பண்ணிட்டுருவா. அந்த மாதிரி திட்டத்துல பெருமாள் வெளியில இருக்கக்கூடிய வாகன மண்டபத்துல எல்லாம் பண்ணிட்டாரானா, நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு நாச்சியாரானபடியினாலே அந்தரங்கமா உள்ள கண்ணாடி அறையில போய் பண்ணிக்கிறா அப்படின்னு அனுபவிக்கிறது. எங்கேயும் அப்படிதான். நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு எந்த பெருமாளா இருந்தாலும் நாச்சியார் வெளியில வந்து பல்லக்கில் ஏறமாட்டா. கோவில்ல இருந்து வரச்சே பல்லக்கூட தான் வெளியில வருவா. அது ஒரு அனுபவம். அதெல்லாம் அதே மாதிரி அன்னைக்கு கார்த்தால பெருமாள் ஏழ்றார். அந்த தங்க பல்லக்குக்கு ஒரு விசேஷமான பெயர் உண்டு. என்ன பெயர் அப்படின்னா ஆள்மேல் பல்லக்குன்னு பேரு. எல்லா பல்லக்கும் ஆள்கள் தானே தூக்கிட்டு வரா சுவாமி, எல்லாமே ஆள்மேல் பல்லக்கு தானே அப்படின்னா, அந்த பல்லக்கினுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா, அந்த பல்லக்க மனுஷா சுமந்துட்டு போற மாதிரி பொம்மைகள் வச்சிருப்பா. பெருமாள் பல்லக்குக்கு முன்பக்கம் ஒரு 4 பொம்மையோ 6 பொம்மையோ, பின்னாடி ஒரு 4 பொம்மையோ 6 பொம்மையோ, மனுஷா பொம்மை, மரத்துல பண்ணின பொம்மை ஆச்சரியமா வந்து நிஜமாவே ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை தோல்ல ஏல பண்ணிட்டு போறவா அந்த வெயிட் தாங்க முடியாம வலி தெரியாம இருக்கிறதுக்கும், முன்ன இருக்கிறவா பின்னாடி இருக்கிறவா இவெல்லாம் கால் வந்து அடிபடாம ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதிக்காம தடறி விழாம இருக்கிறதுக்கும் எப்படி வந்து எக்ஸ் கால் போடுறதுன்னு சொல்லுவா அவ பாஷையில. அது ஸ்ரீபாந்தாங்கிகள்லாம் யாரான முதல் புதுசா ஏல பண்றா, அவளுக்கு நடக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இந்த ஒரு 4 மூலையிலயும் 20 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன இடத்துல 20 பேர் ஒருத்தர் நெருக்கி ஒருத்தர் அப்படி தோல்ல ஏல பண்ணிட்டு போறச்சதான் அவ்வளவு வெயிட்ட ஏல பண்ணிட்டு போக முடியறது அவளால. அப்படியே அவன் நடக்கிறச்ச நம்ம சாதாரணமா நடக்கிற மாதிரி யாரானும் புதுசா ஏல பண்றவா நடந்தாலானா, அப்படி நடந்தா உழுந்துருவேன், நாங்களும் உழுவோம், அதனால வந்து எக்ஸ் கால் போடு அப்படின்னு சொல்லுவா. எக்ஸ் கால் போடுறது மீன்ஸ் அப்படியே சிக்ஸாகா கிராஸா காலை வச்சுட்டு நடந்து போறதுன்னு. அந்த மாதிரி எல்லாம் அவ திருமேனியினுடைய கஷ்டத்தை எல்லாம் பார்க்காமல் பெருமாளை ஏல பண்றபடியினாலதான் நாம அதி ஆச்சரியமா பெருமாள் வந்து இப்படி ஏழ்றார் அப்படி ஏழ்றார், முன்னுக்கு சேவை சாதிக்கிறார் பின்னுக்கு சேவை சாதிக்கிறார், ஏசலாருது வேடுபடி ஆறுது, ஓடுறார் ஓடியாரார், குலுக்கு சேவை நடக்கிறது அப்படின்னு இத்தனை சேவிக்கிறோமே. இதுக்கெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடியவா தங்களுடைய திருமேனி தங்களுடைய உடல் சிரமத்தை பார்க்காமல் 10 நாளும் பெருமாளை எழுந்தருள பண்ணக்கூடிய அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் தான். அடியனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சுவாமி சொன்னார், நாமெல்லாம் பெருமாள் உற்சவம் அப்படி பிராணனை விடுறோம், ஊர் ஊரா ஓடுறோமே, பெருமாளை இப்படியெல்லாம் பல விதமா நாம அனுபவிக்கும்படியா தங்களை வருத்திண்டு ஒரு உற்சாகத்தோட கூட பெருமாளை ஏல பண்ணி சேவை சாதிக்கிறவா, சேவை பண்ணி வைக்கிறவா ஸ்ரீபாதம் தாங்கிகள் தானே. நாம எல்லாருமா சேர்ந்து, நாம எல்லாரும் அப்படின்னா உற்சவத்தை சேவிக்கிற பக்தாலான நாம எல்லாம் சேர்ந்து பெருமாளுக்கு பண்றது போல ஒரு பெரிய வாகனத்தை பண்ணி ஸ்ரீபாதம் தாங்கிகள் எல்லாம் அது மேல உட்காத்தி வச்சு நம்ம தோல்ல தூக்கிட்டு வந்தாதான் நம்ம அவளுக்கு ஒரு கைமாறு பண்ணதா ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமி, வயசான சுவாமி சாட்சியார் அடியனண்டு. அது அப்படியே சத்தியமான உண்மை. இது அவ மட்டும் அத்தனை ரசிச்சு பெருமாளை எழுந்துருள பண்ணலன்னா பெருமாளுடையதான இந்த சேவையெல்லாம் கிடைக்குமா? திவதேசங்கள்ல தான் இதெல்லாம் நாம எதிர்பார்க்க முடியும். சாதாரணமா இருக்கிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எத்தனை பணம் இருந்தாலும் ஏழை பண்றவா பெருமாளை எந்த சமயத்துல எப்படி ஏழை பண்ணினா அந்த சேவை ரசிக்கும்னு காலங்காலமா பெரியவா கடைபிடிச்சுட்டு வரக்கூடியதான அந்த நெறியவா மனப்பாடம் வச்சுண்டு அத்தனை பேரும் ஒரே மாதிரி பெருமாள் அப்படி ஏழை பண்ணினாதான் நமக்கு அந்த சேவிக்கிற அழகு கிடைக்கும். இப்போ பத்தி உலாத்தல்ல மகுடி வாசிக்கிறா, அந்த மகுடிக்கு தகுந்தது போல பெருமாள் எப்படி ஆடிக்கொண்டு பத்தி உலாத்தல் கண்டுருள வேணும்னு அவளுக்கு தெரியும். புல்லாங்குழல் வாசிக்கிறா, அதுக்கு பெருமாள் எப்படி ஆடிண்டு வரணும்னு அவளுக்கு தெரியும். எப்ப பெருமாளை வேகமா குலுக்கி ஏல பண்ணணும், எப்ப பெருமாளை நிதானமா ஏல பண்ணணும், எப்ப முன்னுக்கும் பின்னுக்கும் ஏல பண்ணணும், எப்ப கீழே இறங்கி மேலுக்கு ஏல பண்ணணும், இதெல்லாம் நன்னா தெரிஞ்சவா. இதெல்லாம் எதுக்காக இவ்வளவு பண்றா? பெருமாளை வெறும தோல்ல தூக்கிட்டு வந்தா போறாதா, கை கூப்பினா ஆச்சா அப்படின்னா, பெருமாள் நிஜமாவே வந்து தன்னுடைய பலவிதமான அழகை நமக்கு காட்டக்கூடியதாக தான் இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது. அது அர்ச்சாவதாரமானபடினாலே பெருமாளுடைய பிரதிநிதிகளா இருந்து இவெல்லாம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு அனுபவிக்கணும். அது அதனால எதுக்கு இத்தனை சொன்னேன்னா, பெருமாள் ஏல பண்றவா, அதுவும் குறிப்பா வாகனங்கள்ல பெருமாள் ஏல பண்றவா பாத்தீங்களான்னா காலை நேரா வச்சுட்டு நடக்க மாட்டா.
எக்ஸ் கால் மாதிரி ஒரு கால் மேல ஒரு கால் போட்ட மாதிரி சைடுல தான் கால் போகும். அப்படி கால் வந்து ஸ்ட்ரைட்டாவும் நிக்காது, வளைஞ்சுட்டு போற மாதிரி போனாதான் அவளால பெருமாள் ஏழு பண்ணிட்டு போக முடியும் ஒழுங்கா. இல்லைன்னா எடறி போய் கீழே விழுந்துருவா. அந்த மனுஷால அப்படியே ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அப்படியே ஒரு 3D பிக்சரா மாத்தினோமானா அந்த பொம்மைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொம்மைகள். அவாலாட்டமே எக்ஸ் கால் போட்டுண்டு, அவாலாட்டமே கால் வளைஞ்சு, அவாலாட்டமே தலைக்கு சும்மாடு எல்லாம் கட்டிண்டு, அவாலாட்டமே சட்டை இல்லாம, அவாலாட்டமே வேஷ்டி உடுத்திண்டு, இவாள் அப்படியே ஒரு புரோட்டோடைப் மாடலா ஒரு பொம்மை பண்ணி வச்சோமானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொம்மைகள் பல்லக்க சுமக்கும்படியான ஒரு வாகனம் அது. அதனால ஆள்மேல் பல்லக்குன்னு பேரு. அந்த ஆள்மேல் பல்லக்குல 9ஆம் நாள் கார்த்தால அந்த ஒரு நாள் தவிர வேற என்னைக்கும் பெருமாள் எழுந்தருள மாட்டார். அப்படி ஆச்சரியமான ஆள்மேல் பல்லக்குல பெருமாள் பெரிய காஞ்சிபுரம் எழுந்தருளி போர்வையெல்லாம் சாத்திண்டு போர்வையெல்லாம் கலைஞ்சி வந்து சேர்ந்தாரா. இப்போ வாகன மண்டபத்துக்கு எழுந்தருள மாட்டார் பெருமாள். ஏன்னா பெருமாள் சன்னதிக்குள்ள நுழைஞ்சா விட்டு உபயநாச்சிமார், ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார், இவாளுடைய அந்தரங்க தோழிமார்கள் வந்து பெருமாள் கிட்ட சொல்லிடுறா, நீங்க பின்னால ரொம்ப சீக்கிரம் புறப்பட்டு போய் அதுவும் நிறைய விசேஷமான திருவாபரணங்கள், என்னைக்கும் சாத்திக்காத திருவாபரணங்களை எல்லாம் எடுத்து சாத்திண்டு உங்களை அலங்காரம் பண்ணிண்டு, அப்படி அலங்காரம் பண்ணிட்டு போனா கூட சந்தேகம் வந்திருக்காது. என்னமோ 7 சால்வையை ஒண்ணு மேல ஒண்ணு போத்துட்டீங்களாம். அது என்ன ஒரு நாளும் இல்லாமல் இன்னைக்கு மட்டும் 7 சால்வையை சாத்திட்டு போனீங்க. சரி, சால்வை சாத்திண்டா கூட பரவாயில்ல, முகம் மட்டும் வெளியில தெரியும்படியா உடம்பெல்லாம் மறைச்சுண்டு போவானேன். அப்படி அவ்வளோ பின்னால 4 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து எங்க போனாங்க? போறச்ச என்னமோ அப்படி போத்துண்டு போயிருக்கீங்க, வரச்ச இவ்வளவு திருவாபரணங்களை சாத்திண்டு இவ்வளவு மாலைகளை சாத்திண்டு வரீங்களே, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் நம்மள விட்டுட்டு போனார் பெருமாள், ஏன் நம்மள அவாய்ட் பண்ணினார் அப்படின்னு ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் கோபமா இருக்கா. உங்களண்ட பேச மாட்டா, உங்களை ஆத்துல சேர்க்க மாட்டா, உங்க கூட சகஜமா இருக்க கூடாது, சண்டை போடணும்னு காத்துட்டு இருக்கா அப்படின்னு பிராட்டியினுடையதான கைங்கரியவரால் சேடிமார்கள்னு பேர் அவளுக்கு. சேடிமார்கள்னா மகாராணி, இளவரசி, அவளுக்கெல்லாம் அந்த புறத்துல இருந்து அவளுக்கான காரியங்கள் பணிவிடைகளை பண்றவா. அவளுக்கு தலை பண்ணி விடுறதோ, புஷ்பம் தொடுத்து கொடுக்கறதோ, அவளுக்கு வந்து சிகை அலங்காரம் பண்ணி விடுறதோ, கை கால் அமுக்கிறதோ, அவ என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய தோழிமார்கள். அவ வந்து சொல்றதா ஒரு அனுபவம். சரி, பெருமாள் என்ன பண்றார், வழக்கமா வெளியில போயிட்டு வந்தா வாகன மண்டபத்துல தானே இறங்கணும். ஆனா பிராட்டிமார்கள் கோச்சுன்னு இருக்கா, ஆத்துல சேக மாட்டேன்னு வேற சொல்றா, ஆத்து வாசல்ல கதவு கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கா வேற. அவ அந்த மாதிரி கோச்சுண்டு கதவு கிட்ட நின்றுண்டு நாம உள்ள போனா கிட்டத்தட்ட கதவை நம்ம மூஞ்சில அடிக்காத குறையா சாத்தும்படியான கோபத்தோட அவ நின்றுட்டு இருக்கா. அவ கண்ணுல கோபம் தெரியுது. அப்படி ஆமடியா 2 பேரும் அந்த மாதிரி இருக்கிறச்ச நாம போய் வழக்கம் போல வாகன மண்டபத்துல இறங்கி சாத்துமுறை எல்லாம் கண்டருளினா அவ என்ன நினைப்பா, இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுமே அப்படின்னு பெருமாள் என்ன பண்றாரு அன்னைக்கார்த்தால வாகன மண்டபத்துல இறங்காம அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. அவ எங்க இருக்கான்னா வாகன மண்டபத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான கொடிமரம். அந்த கொடிமரத்தை தாண்டி இருக்கக்கூடியதான சின்ன கோபுரத்தோடு கூடிய வாசப்படிக்கு தொண்டரடி பொடின்னு பேரு. அந்த தொண்டரடி பொடின்னு சொல்லக்கூடிய வாசல் இருக்கு. அந்த வாசலுக்கு வெளியில, அதாவது அந்த கோபுரத்திற்கும் கொடிமரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துல தேவபெருமாள் ஆள்மேல் பல்லக்கில் வந்து நிக்கிறார். அவா 2 பேரும் அந்த பக்கம் ஒரு சின்ன தோளுக்கினியான்ல ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் மட்டும் தனியா சேவை சாதிக்கிறார். எப்பயும் உபயநாச்சிமார்கள் பெருமாளோட சேர்ந்துதான் சேவை சாதிப்பா. பெருமாளுக்கு வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் தான் சேவை சாதிப்பா. குறிப்பிட்ட சில உற்சவங்கள்ல மட்டும்தான் பிராட்டிமார்கள் 2 பேரும் தனியா சேவை சாதிப்பா. அந்த மாதிரியான உற்சவங்கள்ல இதுவும் ஒண்ணு. 2 நாச்சியாரை மட்டும் ஒன்னா சேவிக்கணும்னா இந்த உற்சவத்துல சேவிக்கலாம். அப்படியே ஆச்சரியமா அவ வாசலுக்கு அந்த பக்கம் நிப்பா. பெருமாள் ஒன்னும் தெரியாத மாதிரி நைஸா அப்படியே உள்ள போயிடுவோம், போய் அவளை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு காலை 2 அடி முன்ன எடுத்து வைப்பார். அவ கோவத்தோட கூட வந்து அந்த தொண்டரடி பொடி வாசல் கதவுகளை சாத்திடுவா. அதுதான் கோவிலுக்கு பெரிய கதவாட்டமா. அந்த கதவை சாத்திடுவா. சாத்தின உடனே பெருமாள் ஏமாற்றத்தோட கூட நம்மள உள்ள விடல, கோபமா இருக்கா அப்படின்னு 2 அடி பின்னாடி நகர்ந்து பின்னாடி வந்துடுவார். அதாவது இந்த ஏல பண்ற சுவாமிகள் என்ன பண்ணுவா, ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லக்கோடு கூட பெருமாளுடைய பல்லக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் ஏல பண்ணிட்டு வந்து கொஞ்சம் தூர கணிப்பா. சரி, பெருமாள் அங்கேயேதான் நிக்கிறாரா இல்ல போயிட்டாரா என்ன பண்றாருன்னு பாக்கலான்னு பிராட்டிமார்கள் அவளுடைய காவலாளர்களை கதவை திறக்க சொல்லுவா. அப்புறம் கதவை திறந்து பார்த்தா பெருமாள் இருப்பார். அந்த கதவை திரும்ப அடைக்கிறதுக்குள்ள எப்படியான உள்ள நுழைஞ்சுடலான்னு பல்லக்க கொஞ்சம் வேகமா முந்திண்டு வருவா. பல்லக்க அப்படின்னு நுழையறதுக்குள்ளேயே நாச்சியார்கள் கோபத்தோட மூடு இங்கதான் இருக்காரு, வந்துட போறாரு, மூடு அப்படின்னுவா, கதவை சாத்திடுவா. இதே மாதிரி 3 முறை நடக்கிறது. 3 முறை கதவை சாத்துறா. 3 முறை பெருமாள் உள்ள நுழையணும்னு பிரயத்தனம் பண்றார், கதவை சாத்துறா. பெருமாள் பின்னாடி வந்து விடுறார். இவாளும் கோபத்தோடய இருந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவாளுடையதான இந்த ஊழல், இந்த கோபத்தை எப்படி தீர்ப்பது, இவாளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு பெருமாள் என்ன பண்றார், புஷ்பங்களை எல்லாம் புஷ்ப சரங்களை எல்லாம் பந்து போலே சுற்றி
பூப்பந்து விளையாடுறது, பூப்பந்து எரிதல் அப்படின்னு பேரு. புஷ்ப சரங்கள் இருக்க, அந்த சரம் புஷ்பத்தை கடையில விக்கிறவா பாத்தீங்களான்னா, ஒரு சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்களான்னா பந்தாட்டமா சுத்தி வச்சிருப்பா, பாலாட்டமா. அந்த மாதிரி அன்னைக்கு பூக்காராலே பெருமாள் பிராட்டி பூப்பந்து எரிஞ்சு விளையாடணுன்றதுக்காக நிறைய புஷ்பசரங்களை பந்து பந்தா பந்து பந்தா சின்ன சின்ன பந்தாட்டமா கை கடக்கமான ஒரு பந்து, ஒரு சின்ன கிருமி பழம் மஸ்கு மெலான்னு இப்ப கடைகள் எல்லாம் விற்கிறது, இந்த ரெடிமேட் பழம், அந்த ஹைபிரிட் பழமாட்டம், அந்த சைஸ்ல ஒரு புஷ்ப பந்தாட்டமா சுத்தி ஒரு கூட நிறைய கொண்டாந்து பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமி கிட்ட கொடுப்பா. அந்த அர்ச்சக சுவாமியானவர் அந்த பந்துகள் எல்லாம் எடுத்து பெருமாள் திருவடியில வைப்பார். அதே மாதிரி ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார் அவா கிட்டக்க ஒரு அர்ச்சக சுவாமி இருப்பார். அங்க சில பந்துகள் கொடுப்பா. அந்த பந்துகள் எல்லாம் வாங்கி அவ ஸ்ரீதேவி நாச்சியார், பூமிதேவி நாச்சியார் திருவடியில வைப்பா. அதாவது அவாவா பந்து வச்சுண்டு பெருமாள் வந்து அவளை சமாதானப்படுத்தக்கூடிய விளையாட்டுல ஈடுபட்டு அவ மேல இவர் பூப்பந்து எறியது போலவும், அதே மாதிரி அவா வந்து பெருமாள் மேல ஒரு பிரீத்தியோடு கூட பெருமாள் பேர்ல அவா பூப்பந்து எறியறதாவும் கணக்கு. அதனால அவளுடைய திருவடியில பூப்பந்து சமர்ப்பிச்சா எடுத்து, இதுக்கப்புறமா பெருமாள் கிட்ட இருக்கிற அர்ச்சக சுவாமி பெருமாள் கையை தொட்டு நாச்சியார் மேல போடுவார். இதெல்லாம் அனுபவிக்கணும். அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாள் வந்து விளையாடுவாரா இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் கூட தினமும் பேசிக்கிறா அப்படின்னு எல்லாம் குரு பரம்பரையில வரதோ இல்லையோ. திருக்கச்சி நம்பிகள் சரித்திரம், கூரத்தாழ்வான் சரித்திரத்தெல்லாம் கேள்விப்படுறோமே. கூரத்தாழ்வான் கூரத்துல நித்தியம் ததியாராதனம் பண்ணிட்டு இருப்பார். ராத்திரி 12 மணிக்கு அந்த ததியாராதன மண்டபம், அவருடைய திருமாளிகை வாசல் கதவுகள் சாத்தப்படும். அப்போ பெருந்தேவி தாயாரும் பேருளாள பெருமாளும் 2 பேரும் ராத்திரி சாட்டு சயனிச்சுக்கிற சமயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல கோவில் கதவு சாத்துறது போல ஒரு மணி கதவு சத்தம், மணி சத்தம் பெருந்தேவி தாயார் காதுல விழுறது. பெருமாள் இடத்துல கேட்கிறா, சுவாமி நம்ம கோவிலை எப்பயோ சாத்திட்டாலே, 9 மணிக்கெல்லாம் நம்ம கோயில் சாத்தியா எடுத்து ராத்திரி 12 இப்ப எந்த கோவில சாத்துறா அப்படின்னா, இது கோவில் கதவல்ல, கூரத்துல கூரத்தாழ்வான்னு ஒரு பெரிய தனிகர் இருக்கார், பெரிய அன்னதான சக்கரவர்த்தி. அந்த சுவாமியினுடைய திருமாளிகை கார்த்தால 4 மணிக்கு திறந்தா ராத்திரி 12 மணி வரைக்கும் வரவாலாம் வந்து சாட்டபடியே இருப்பா. எப்ப போனாலும் சுவாமி திருமாளிகையில சாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வரவா நிறைய பேர் உண்டு. அந்த மகானுடைய அன்னதான சத்திர கதவுகள் சாத்தப்படுகிற சத்தம் அப்படின்னு பெருமாள் பிராட்டிக்கு சொல்றாருன்னெல்லாம் அனுபவிக்கிறோமே. அர்ச்சாவதாரமா இருந்தா கூட பெருமாள் பிராட்டி எல்லாம் பேசிக்கிறா, அனுபவிச்சுக்கிறா, சாப்பிடுறா, கையை கோத்துண்டு நடந்து வரா, எல்லாம் நடக்கிறது, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இத திருக்கச்சி நம்பிகள் பரம பாகவதோத்தமரானபடியினாலே அவர் பக்கத்துல இருந்து அனுபவிச்சார். அதெல்லாம் நமக்கு தெரியும். எதுக்காக சொல்றேன் அடியேன் அப்படின்னா, அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினால பெருமாள் பேசாம அப்படியே வந்து நின்றுட்டு இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் நடக்கும், நமக்கு தெரியாது. அதனால இந்த பூப்பந்த பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடியதான பூப்பந்தை எடுத்து பெருமாள் கையில ஒத்துவார் அர்ச்சக சுவாமி. அப்படின்னா என்ன, குழந்தைகள் கையில கொடுத்து நாம வந்து கேட்ச் போட வைக்கிற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கலாம். அது இப்ப குழந்தைகளுக்கு எழுத தெரியாது, குழந்தை கையில பலப்பத்தை கொடுத்து நாம கையை பிடிச்சி எழுதுறோம். குழந்தைய தானும் தட்டுல அர்ச்சக சுவாமிக்கு காணிக்க சமர்ப்பிக்கணும்னா அந்த குழந்தை கையில பணத்தை கொடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு குழந்தையாட்டமானபடியினாலே அவன் திருக்கரத்திலே புஷ்பத்தை வைத்து அவன் கையை பிடிச்சு நாம தூக்கி போடுறது போல ஒரு பாவனை. அப்படி பெருமாள் கையை தொட்டு போடுறச்சதான் அது பெருமாளே விளையாடுறது போல ஒரு பாவம். அர்ச்சக சுவாமி நேர தூக்கி போட்டாரானா அவர் போடுறது ஆறுது. அதனால இதெல்லாம் கூர்ந்து கவனித்து அனுபவித்து ரசிக்க வேணும். அர்ச்சக சுவாமியானவர் பெருமாள் கையை தொட்டு ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார் மேல அப்படி எறிவர். அங்க இருக்கிறவா யாரான அதை கேட்ச் பிடிப்பா. அதை கொண்டு திரும்ப ஸ்ரீதேவி நாச்சியார் பூமிதேவி நாச்சியார் கையை தொட்டு அவா பெருமாள் பேர்ல வந்து இவர் கேட்ச் போட்ட பாலை வாங்கி அவர் பேர்ல எறிகிற மாதிரி அனுபவிக்கணும். அது அந்த மாதிரி மாத்தி மாத்தி பூச்செண்டுகள்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டுப்பா. இருக்கிற பூச்செண்டெல்லாம் காலியாயிடும். எப்படி காலியாருதுன்னா, பெருமாள் கையை தொட்டு நாச்சியார் மேல போட்டா அது நாச்சியார் மேல விழாது, அங்க இருக்கிற பக்தா யாருன்னா புடிச்சுப்பா. பெருமாள் புஷ்பம் நமக்கு ஆச்சு அப்படின்னு கண்ணுல ஊத்தி அவ வச்சுருவா. அதே மாதிரி நாச்சியார் புஷ்பத்தை இந்த பக்கம் இருந்தா நாச்சியார் புஷ்பம்னு இங்க இருக்கிற பக்தால யாரானு எடுத்துப்பா. இந்த மாதிரி மாறி மாறி அர்ச்சக சுவாமிகள் இருக்கிற பூச்செண்டெல்லாம் போட்டா விட்டு அதை பக்தா எல்லாம் எடுத்துட்டு பூச்செண்டெல்லாம் தீர்ந்து போனா விட்டு பெருமாள் தாயாருடைய கோபம் குறைந்ததாக கருதி இப்போ நாச்சிமார்கள் மலர்ந்த முகத்தோடைய கூட நாங்களும் சின்ன பொய் கோபத்தோட தான் விளையாடினோம், உங்க மேல எங்களுக்கு என்ன சுவாமி கோபம், நீங்க எங்க போனீங்க எங்க வந்தீங்கோ எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களை விட்டுட்டு போனா கூட எங்களை மனசுல சுமந்துட்டு தானே போறீங்க, திணைத்தனையும் திருமகளை விடாத பெருமாள்னு தானே பேர் உங்களுக்கு, நாங்க 2 பேரும் உடம்பு இங்க இருந்தாலும் மனசு உங்களோட தான் வந்துட்டு இருக்கு, நீங்க என்னைக்கும் எங்களை விட்டுட்டு தப்பெல்லாம் பண்றவர் இல்ல, அதனால வாங்கோன்னு அவ மலர்ந்த முகத்தோடைய கூட சமாதானமாகி பெருமாளை வரவேற்கிறா. பெருமாள் போறார். ஒரு 20 நிமிஷம் சமயம் பல்லக்கில இருந்து பெருமாள் இறங்கி, நாச்சிமார் தனியா இருக்கா பெருமாள் தனியாரா இருக்காளோ இல்லையோ, இப்ப பெருமாளும் நாச்சிமாரும் 2 பேரும் சேர்ந்து ஒரே தோளுக்குனியான்ல எழணும். நடுவுல பெருமாள், இந்த பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், அந்த பக்கம் பூமிதேவி நாச்சியார் அப்படின்னு ஏழும்படியான ஒரு அவசரத்தோடைய கூட பெருமாளும் நாச்சிமாரும் சேர்ந்து வரா. வந்து
அனந்த சரஸ் புஷ்கரணி கடையில இருக்கக்கூடியதான நூத்துக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருள்றா. இப்ப இத்தனை நேரம் தொண்டரடிப்பொடி வாசல்ல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடந்ததே இந்த விளையாடல்களுக்கெல்லாம் என்ன பேருன்னா பிரணய கலகம், மட்டையடின்னு பேரு. ஏன் அதுக்கு மட்டையடின்னா, பழங்காலத்துல வாழை மட்டையெல்லாம் கொண்டு பெருமாள் பேர்ல தாயார் எரியறதும், தாயார் பேர்ல பெருமாள் எரியறதும் அடிச்சாப்புலையும் இருக்கணும், ஆனா வலிக்க கூடாது. அதுக்காக வாழை மட்டையை வச்சு லேசா அந்த பல்லக்கல் அடிக்கிறது போல பண்ணுவாலாம். அந்த மாதிரி மட்டையை கொண்டு அடிக்கிற உற்சவமான அப்படின்னாலே மட்டையடி உற்சவம்னு பேரு. தமிழ்ல ஊடல் திருவிழான்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல பிரணய கலக மகோத்சவம்னு சொல்றோம். இதெல்லாம் நடந்து முடியறது. நடந்து முடிஞ்சா விட்டு ரெண்டு பேரும் சமாதானமாகி அதெல்லாம் போட்டோம். ஒரு பிரம்மோத்சவத்துல பிரதானமான அங்கம் தீர்த்தவாரி, அவபிரத ஸ்நானம்னு பேரு. அவபிரத ஸ்நானம்னா என்ன? நடக்கக்கூடிய ஒரு வைதிக சமாச்சாரத்திற்கு, ஒரு வைதிக உற்சவத்திற்கு மங்கள ஸ்நானம்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அங்கமான ஒரு ஸ்நானம். ஒரு வேதத்திலே சொல்லப்பட்ட யாகம் நடக்கிறது, ஒரு பௌண்டரீக யாகமோ ஒரு அஸ்வமேத யாகமோ நடக்கிறது அப்படின்னா, அந்த யாகம் நல்லபடியா பூர்த்தியானா விட்டு யாகம் பண்ணக்கூடிய எஜமானன் அதுல கலந்துண்டவாள்லாம் அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானம் பண்ணுவா. அது பண்ணா விட்டு அதையும் சேர்த்துதான் அந்த யாகம் பூர்த்தியான மாதிரி கணக்கு. அந்த மாதிரி ஒரு பிரம்மோற்சவம் முடியறது எப்போன்னா, அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய வைபவம், பெருமாள் புஷ்கரணியில இறங்கி ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதிக்கிறாரு, அப்பதான் அந்த உற்சவம் பூர்த்தியாருது. அதனால நாம சண்டை போட்டுன்றது சமாதானமானதெல்லாம் இருக்கட்டும், நம்முடைய குழந்தைகள்லாம் அப்படியே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காத்துன்னு இருக்கா. ஏன்னா காஞ்சிபுரம் ஸ்தல புராணத்திலே, பிரம்மாண்ட புராணத்திலே தேவ பெருமாள் சாதித்த விஷயம், மாதவ மாசம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாசத்திலே சிரவண நட்சத்திர தன்னைக்கு எவன் ஒருவன் இந்த அனந்த சரஸ் புஷ்கரணியிலே தீர்த்தமாடுகிறானோ அவனுடைய சகல பாபங்களையும் நான் போக்கி அவன் வேண்டக்கூடிய எல்லா பலன்களையும் வரங்களையும் நான் அவனுக்கு கொடுத்து அவன் அந்த சரீர முடிவிலேயே என்னுடைய திருவடிகளை சேரும்படியாக அவனுக்கு மோட்சம் தருகிறேன் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல சாதிச்சிருக்கார். அதனாலதான் பெருமாளுடைய அவதாரம் சித்திரை ஹஸ்தமாக இருந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் வைகாசி சிரவண தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியான உற்சவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம். தேசிக நடிகார்களான நாமெல்லாம் அனுபவிக்கலாம். பெருமாளுடைய நட்சத்திரம் ஹஸ்தமாக இருந்தாலும் பெருமாளுக்கு பிராணனா, பெருமாளுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய நட்சத்திரம் சிரவணமான அப்படின்னாலே சிரவண நட்சத்திர தன்னைக்கு தீர்த்தவாரி கண்டருள்கிறார் அனுபவிக்கலாம். 100க்கு 100 இல்ல 100க்கு 1000 பொருந்துருது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானீத்து ஆத்மைவ மேமதம் அப்படின்னு கீதையில சொன்னது போல சுவாமி தேசிகன் பெருமாளுக்கு ஆத்மா, பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு ஆத்மா. அதனால தப்பு கிடையாது, அனுபவிக்கிறது சந்தோஷம். ஆனா இன்னொன்னு யோசிச்சு பார்க்கணும். சாமி அவதாரம் பண்ணி 750 வருஷமாறுது. சாமி அவதாரத்துக்கு முன்னால எல்லாம் எப்படி நடந்துன்றது உற்சவம்? இது காலாகாலமா நடந்துட்டு இருக்கிற உற்சவம் தானே. அப்போ வைகாசி சிரவணத்தன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது. ஆனா அது பெருமாளுடைய அவதார நன்னாலும் கிடையாது. அவதார உற்சவம் சித்திர மாசத்துல போயிடுறது ஏற்கனவே. அப்ப அங்க என்ன பிரசக்தின்னு பார்த்தா ஸ்தல புராணத்துல பெருமாள் இப்படி சாதிக்கிறார். எந்த நாள்ல அனந்த சரஸ் புஷ்கரணியில ஒருத்தன் தீர்த்தமாடினா அவனுடைய பாவங்கள் எல்லாம் போய் அவனுடைய இஷ்ட சீர்த்தி எல்லாம் பூர்த்தியாகி அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு பெருமாள் சொல்றாரோ அந்த உத்தமமான நன்னாளிலே இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எத்தனை பேர் சுவாமி குளிப்பான்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஸ்தல புராணம் தெரியும்? எத்தனை பேருக்கு எல்லா ஸ்தல புராணமும் தெரியும்? எத்தனை பேருக்கு பிரம்மாண்ட புராணத்துல காஞ்சிபுரத்தை பத்தி இருக்கக்கூடியதான 11 அத்தியாயமும் தெரியும்? அதுல ஒரு ஸ்லோகத்தையும் 100 பார்த்து என்ன சொல்லி இருக்குன்னு எத்தனை பேர் கடைபிடிக்க போறா? அதுவே பெருமாள் தீர்த்தத்துல இறங்குறார், பெருமாள் தீர்த்தத்துல இறங்குறாருன்னு நினைக்கக்கூடிய வைஷ்ணவால கூட விட்டுடுங்க. சாமி குளத்துல இறங்குது, நாமளும் போய் சாமியோட கூட இறங்கி குளிச்சோமானா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமானியமான பொதுமக்கள், ஒரு பாமரர்கள் கூட அவா நல்ல கதிக்கு போறதுக்கும் ஒரு வழி இது. அதனால என்னைக்கெல்லாம் தீர்த்தமாடினா ஒரு பரம பவித்திரமான மகோந்தமான ஒரு பலன் சொல்லப்பட்டதோ அன்னைக்கு பெருமாள் என்ன பண்றார், நாம சொன்னோம் அது எத்தனை பேருக்கு தெரியும், அப்படியே தெரிஞ்சாலும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறா, ஞாபகம் வச்சிருந்தாலும் எத்தனை பேர் உடம்பு வளைஞ்சு அதை பண்றா. நாம சொன்ன அந்த உத்தமமான காரியத்தை அவளை பண்ண வைக்கிறதுக்கு ஒரே வழி நாமளே இறங்குறதுதான் அப்படின்னு பெருமாளே வரிஞ்சு கட்டிண்டு அன்னைக்கு தாயார்கள் கையை கோத்துண்டு புஷ்கரணியில இறங்கி தீர்த்தமாடுறார். ஆளாளப்பட்ட சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனே பிராட்டிமார்களோடு கூட இறங்கி தீர்த்தமாடுறான்னா நாமெல்லாம் எம்மாத்திரம். அதனாலே ஸ்தல புராணத்திலே அந்த மாசம் அந்த நட்சத்திரத்துல அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுன்னு சொன்னது ஒண்ணும், பெருமாளுடைய வாக்கியத்தை நாம நிறைவேற்றுறதுன்றது ஒண்ணும். இன்னொன்னும்
பெருமாள் என்னைக்கு புஷ்கரணியில இறங்கி தீர்த்தம் பிரசாதித்தாலும் அது பரம பவித்திரமான பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல நாம பெருமாளோட கூட சேர்ந்து முழுக வேண்டியது நமக்கு பிராப்தம் ஸ்வரூபம். அதனாலே நமக்கு 2 விதமான பலன்களும் கிடைக்கிறது அன்னைக்கு தீர்த்தமாடுறச்ச. அதனால பெருமாள் பாக்குறாரு, சொன்னாலாம் இவ கேட்க மாட்டா, நாமளே பண்ணாதான் அவளும் கூட சேர்ந்து பண்ணுவா அப்படின்னு வைஷ்ணவர்களோ பொதுமக்களோ எத்தனை பேர் அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் நிக்கிறா. அவளை எல்லாம் பாதுகாப்பு கருதி யாரும் வழுக்கி கிழுக்கி ஜலத்துல ஊழ்ந்து எதுவும் ஆயிடக்கூடாது அசம்பாவிதங்கள் அப்படின்னு அவளை ரெகுலேட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து 300 போலீஸ்காரா குளத்துக்குள்ள நின்று அவளை ரெகுலேட் பண்ணி பெரிய தாம்பு கயிறாட்டமா கயிறெல்லாம் போட்டு இந்த கயிறை தாண்டி கீழே இறங்காதீங்கோ அப்படின்னு அவளை தடுத்து வாட்ச் பண்ணி, ஸ்திரீகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்திரீ போலீஸ்காரா, புருஷால கண்ட்ரோல் பண்றதுக்கு புருஷ போலீஸ்காரா அவெல்லாம் நின்றுண்டு வாங்கோ மூழ்குங்கோ உடனே ஏறிடுங்கோ. ஏன்னா வெளியில வெயில்ல பாவம் காலில் கடுகடுன்னு சுடுறது கால். அந்த மாதிரி நிறைய பக்தா தீர்த்தம் ஆடுறதுக்கு காத்துன்னு இருக்கா. ஏன்னா அத்தனை பேருக்கும் புஷ்கரணியில இடம் ஒண்ணுமோ இல்லையோ. ஆகையினாலே 3 பேட்ச் 4 பேட்ச் எல்லாம் தீர்த்தமாடுவா. வந்தவாள்லாம் தீர்த்தமாடுவா, வெளியில போவா, திரும்ப அடுத்தது வருவா, தீர்த்தமாடுவா. அவளை ரெகுலேட் பண்ணி யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் அதே நேரத்துல வந்த ஒரு பக்தாலும் தீர்த்தமாடும்படியா போலீஸ்காரா பண்ணக்கூடியதான சேவை அன்னைக்கு பெரிய சேவை. அவளாலதான் ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல். ஏன் அசம்பாவிதம்னு சொல்றேன் அடியேன்னா, குளத்துல பாசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், படிகள்லாம் பயங்கரமா வழுக்கும். அதனால கொஞ்சம் கிரிப் இல்லாம அப்படி விழுந்தா கூட என்ன ஆகும்னு தெரியாது. இந்த மாதிரி கூட்டத்துல இத்தனை போலீஸ்காரா பாதுகாப்புல இருக்கிறச்ச யாரான விழுந்தா கூட அவ கையை பிடிச்சி தூக்கி விடுவா. அதனால பாதுகாப்பு இருக்கும்ன்றதுக்காக அந்த வார்த்தை அடியேன் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்படி இவ்வளவு பார்த்து பண்ணியும் சில சமயங்கள்ல யாரானும் குளத்துல விழுந்து போறது, அதுவும் உற்சவ சமயத்துலன்றது நிறையவே நடந்தது உண்டு காஞ்சிபுரத்துல. அதனால இந்த மாதிரியான தடங்கள் எல்லாம் இல்லாம பெருமாள் உற்சவத்தை நடத்திக்கணும்ன்றதுக்காக நிறைய பக்தர்கள் இந்த மாதிரி சிரமப்பட்டு அவளுடைய கான்ட்ரிபியூஷனை பண்றா. அந்த பக்தர்களினுடைய பாரிப்பிலே பெருமாள் பிராட்டிமார்களோடு கூட அனந்தசரஸ் கரையிலே இருக்கக்கூடியதான நூத்துக்கால் மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். அந்த நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாள் தாயார் எழுந்தருளினா விட்டு ஒரு உடல் சத்தம் கேட்கிறது. இதுவரைக்கும் பெருமாள் பிராட்டியினுடைய மட்டேடி உற்சவத்தை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து நூத்துக்கால் மண்டபத்துக்கு வரச்ச அவ ஒன்னா கைய கோத்துண்டு கோபம் தீர்ந்து சந்தோஷமா ஒத்து போன மனசோட நூத்துக்கால் மண்டபத்துக்கு சேர்றத சேவிக்கிறதுக்காக அவர் பின்னாடியே போறா ஜனங்கள்லாம். இப்ப பெருமாள் நூத்துக்கால் மண்டபத்துல இறங்கிட்டார். நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி சேவிக்கிறதுன்றது ரொம்ப சில நாள்கள்ல தான் நடக்கும். உதாரணமா நவராத்திரி உற்சவம், தீர்த்தவாரி அந்த மாதிரி சில நாள்ல தான் நடக்கும். அதனால பல்லவ உற்சவம் அப்பெல்லாம் தான் எழுந்தருளுவாங்க. அதனால அங்க பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியம். அதனால அங்க பெருமாள் எழுந்தருளி பெருமாள் அந்த மண்டபத்துல உட்கார்ந்து சேவிக்கணும், நின்று சேவிக்கணும்னு அங்க போய் சேவிப்பா. இப்படி இந்த அனுபவத்தை சேவிச்சு முடிச்சுட்டே இருக்கிற சமயத்துல உடல் சத்தம் கேட்கும், உடல் வாத்தியம் சத்தம் கேட்கும். இப்ப யார் வரான்னு பார்த்தா மலையில இருந்து சின்ன பல்லக்குல குழந்தையாட்டமா இருக்கக்கூடிய பிரணதார்த்திஹரவரதன்னு சொல்லக்கூடிய பெருமாள், ரஜத திருமேனி வெள்ளியினாலே ஆன பெருமாள் ஆச்சரியமா உடல் சத்தத்தோட கூட சின்ன பல்லக்குல எழுந்துருள்றார். அந்த பெருமாளுக்கு தான் விசேஷமா திருமஞ்சனம் எல்லாம் ஆகி அவர் தான் அந்த பெருமாள் சக்கரத்தாழ்வார் ஸ்ரீஹட்டாரி இவா 3 பேரும் தான் அனந்தசரஸ் புஷ்கரணியில இறங்கி தீர்த்தம் பிரசாதிக்க போறா. தேவப்பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமார் தீர்த்தத்துல இறங்க மாட்டா. அவ தீர்த்த கரையில மண்டபத்துல எழுந்தருளி இருப்பா. இந்த பிரணதார்த்திகர வரதருக்கு திருமஞ்சனமாகும், ஸ்ரீஹட்டாரிக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் திருமஞ்சனமாகும். அப்புறம் மேலதாளம் முழங்க கண்டாநாதம் முழங்க பிரணதார்த்திகர வரதரை ஒரு அர்ச்சக சுவாமி தலைக்கு மேல ஏந்திப்பார். இன்னொரு அர்ச்சக சுவாமி ஸ்ரீஹட்டாரிய தலைக்கு மேல எழுந்துருளை பண்ணிப்பார். இன்னொரு அர்ச்சக சுவாமி ஆச்சரியமா சுதர்சனாழ்வான கையில எழுந்துருளை பண்ணிப்பார். இவா 3 பேரும் ஒரே சமயத்துல அனந்தசரஸ் புஷ்கரணியிலே அப்படி மூழ்கி தீர்த்தமாடி ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதிப்பா. கூட வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் என்ன, அருளி செயல் சேவிக்கக்கூடிய சுவாமிகள் என்ன, பரம பக்தாலான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, பொதுமக்கள் என்ன, எல்லோரும் கூட எம்பெருமானோட கூட சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு எம்பெருமானோடு கூட குளிர குழைந்து நீராடக்கூடியதான பகவத் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே மூழ்கி திளைப்பதான அந்த பவித்திரமான ஒரு அனுபவம் கிடைக்கிறது அன்னைக்கு. இப்போ பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துல தீர்த்தமாடின பலன் கிடைச்சது, பெருமாளோட சேர்ந்து தீர்த்தமாடுற பலன் கிடைச்சது, பெருமாளோடு கூட பெருமாளுடைய ஸ்ரீபாதுகை என்ன, சுதர்சனாழ்வான் என்ன, இப்பேற்பட்ட பரம பாகவதாலோடு கூட தீர்த்தமாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நிலத்தேவர் பூலோக நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாலோட கூட சேர்ந்து தீர்த்தமாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் மேல பெருமாள் அந்த தீர்த்தத்துல என்னைக்கு தீர்த்தமாடினா மோட்சம்னு சொன்னாரோ அந்த நாள்ல அந்த தீர்த்தத்துல பெருமாளுடைய வாக்க நிறைவேற்றி தீர்த்தமாடும்படியான ஒரு பகவத் ஆக்ஞா பரிபாலனம்,
பெருமாளுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாகிற பக்தனுடைய கடமையும் நிறைவேற்றப்பட்டதாகிறது. இப்படி எத்தனையோ பவித்திரமான பலன்களை தரக்கூடியது தேவப்பெருமாளுடையதான அந்த ஆச்சரியமான தீர்த்தவாரி உற்சவம். தீர்த்தவாரி, தீர்த்தத்திலே பெருமாள் எழுந்தருளி ஸ்ரீபாதம் பிரசாதிக்கக்கூடியதான விசேஷமான உற்சவம் தீர்த்தவாரி உற்சவம். அப்படியா அந்த தீர்த்தவாரியிலே பெருமாள் தீர்த்தம் பிரசாதிக்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்துன்றிருந்து பெருமாளோட தீர்த்தம் ஆடுறா. இப்போ மூழ்கின பெருமாள் கரையேறி வந்தாரனா நிதானமா இந்த பிரணதார்த்திகர வரதர், சுதர்சனாழ்வான், உபயநாச்சிமார்களோடு கூட சேர்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் இவெல்லாம் அவாவா புறப்பட்டு பெருமாள் கண்ணாடி அறைக்கு எழுதுவர். சுதர்சனாழ்வானும் பிரணதார்த்திகர வரதரும் மலைக்கு எழுந்தருளிடுவா. இதோட கிட்டத்தட்ட பிரம்மோற்சவம் முடிஞ்ச மாதிரி தீர்த்தவாரி ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 99% பிரம்மோற்சவம் பூர்த்தியான மாதிரி கணக்கு தீர்த்தவாரி ஆயிடுத்துனாலே. நிறைய பேர் தீர்த்தவாரியோட கூட கிளம்பி ஊருக்கு போறவாள்லாம் கூட இருக்கா. அதனால தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடியது பிரம்மோற்சவத்திலே ஒரு பிரதானமான அங்கம்னு புரிந்து கொள்ள வேணும். காரணம் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்த ஸ்பரிசம் அப்படின்றது. இன்னொன்னும் இந்த தீர்த்தவாரி எல்லாம் கார்த்தால முடிகிறது. இது கார்த்தாலேன்னு சொன்னது பெருமாள் இருட்டுல கிளம்பி காஞ்சிபுரம் எழுந்தருளி போர்வையெல்லாம் கலைஞ்சு வந்து மட்டையடி ஆகி திருமஞ்சனமாகி தீர்த்தவாரி ஆகி சன்னதிக்கெல்லாம் எழுந்தருளினர். இதுக்கே மத்தியானம் மணி ஒரு 12:15 12:30 ஆயிடும். இம்மால 3-4 மணிக்கு கிளம்பினவர் 12 மணிக்கு தான் ரெஸ்ட் எடுக்கிறார். வந்து பெருமாள் வந்து பெருமாளுக்கு தலிகாம்ச நைவேத்தியம் எல்லாம் ஆகி பெருமாள் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு ஓய்வெடுப்பார் பெருமாள். அன்னைக்கு சிரவண நட்சத்திரமானபடினாலே சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலமான தூப்புள் சன்னதியில் சுவாமி தேசிகன் உற்சவருக்கும் தீப பிரகாச நம்பெருமானுக்கும் ஒரு சிரவணத்துக்கும் திருமஞ்சனம் நடக்குமோ இல்லையோ. இது தேவப்பெருமாளுடைய பிரம்மோற்சவத்துல வரபடினால சில மாற்றங்கள் உண்டு. என்னன்னா, வழக்கமா எல்லா சிரவணத்துக்கும் சுவாமி கார்த்தால வெயில் வரத்துக்கு முன்னாலேயே தோளுக்கினியான்ல புறப்பட்டு போய் தேவப்பெருமாள் சன்னதி வரைக்கும் போய் பிரதட்சணம் பண்ணிட்டு புறப்பாடு கண்டருளி வருவர். திரும்புகால் தூப்புளுக்கு எழுதினாரானா சுவாமி வரத்துக்கு முன்னாலேயே சித்தமா தீப பிரகாசர் உபயநாச்சிமார் எல்லாம் திருமஞ்சன கோலத்துல திருமஞ்சனத்துக்கு தகுந்த மாதிரி வஸ்திரத்தை சாத்திண்டு தீர்த்தாமாடுறதுக்கு சித்தமா காத்துட்டு இருப்பா. சுவாமி தேசிகன் வந்தேரானா அவரையும் தோளுக்கினியான்ல இருந்து திருவாபுரணங்கள் மாலை எல்லாம் கலைஞ்சு அவரும் திருமஞ்சனம் கண்டறிவதற்கு சித்தமான நிலையில அவர் ஒரு வேதிக்கையில எல்லாம் பண்ணி வைப்பா. திருமஞ்சனம் ஆரம்பமாகும். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு திருமஞ்சனமாகி தீர்த்தமாகும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற திருமஞ்சனம், 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிற திருமஞ்சனம், 12 மணிக்கு திருமஞ்சன தீர்த்தமாகும். அப்புறம் ஒரு மணி காலம் பெருமாளுக்கு அலங்காரம் பண்றது, சுவாமி தேசிகனுக்கு அலங்காரம் பண்றது, திருமண்காப்பு சாத்துறது, புஷ்பம் சாத்துறது இதெல்லாம் நடந்து திரைய திறந்து திவ்ய பிரபந்த வேத சாத்துமுறையாகும். அதுக்கப்புறம் பெருமாளுக்கு விசேஷமான ஆச்சரியமான போகமான தலிகை எல்லாம் கண்டருள பண்ணுவா. பெருமாள் உபயநாச்சிமார் சுவாமி தேசிகன்லாம் நன்னா வயறார சாப்பிடுவா. அதுக்கப்புறம் சாத்துமுறை ஆனா விட்டு கோஷ்டிக்கு சாத்துமர தீர்த்தம், சீசட்டாரி, பிரசாத விநியோகம் எல்லாம் ஆகும். இதோட மத்தியான உற்சவம் முடிஞ்சு போறது. அதுக்கப்புறம் சாயங்காலம் எல்லாம் வெறும் ஆஸ்தானம் தான். இது மாசம் நடக்கக்கூடிய சிரவண உற்சவம் தூப்புள்ள. பிரம்மோற்சவத்துல வரக்கூடிய சிரவணத்திலே பிம்மால 4 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தேவப்பெருமாளுக்கு உற்சவ கிரமங்கள்லாம் சரியா இருக்கு. அதையெல்லாம் சுவாமி தேசிகன் இங்க இருந்தபடியே அவருடைய ஞான திருஷ்டியினால் அனுபவிப்பார். அதுவும் இல்லாம தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் இல்ல, கைங்கரியம் பண்ணக்கூடிய வடகலையார் கைங்கரியபராதான் தூப்புள்ளையும் சுவாமிக்கு பண்றா. வேதபராயணக்காராளாட்டம், பரிசாரகம் பண்றவாளாட்டம், கட்டியம் சொல்றவாளாட்டம் எல்லாம் அவளே தான் இங்கேயும் வரா. அதனால 2 இடத்துலயும் ஒரே சமயத்துல பண்ண முடியாது. அதுவும் பெருமாளுக்கு உற்சவம் சுவாமிக்கும் உற்சவம் வர பட்சத்துல முதல்ல பெருமாளுக்கு பண்ணிட்டு தனக்கு பண்ணினாதான் சுவாமி திருவுள்ள உகக்கம். பெருமாளை ஒதுக்கி வச்சுட்டு தனக்கு பண்றதை சுவாமி விரும்ப மாட்டார். அதனால பெருமாளுக்கு பிராதானியம் கொடுத்து அன்னைக்கு எல்லாம் பெருமாளுக்கு நடக்கும். கார்த்தால புறப்பாட்டுக்கு போக வேண்டிய சுவாமி அன்னைக்கு புறப்பாட்டுக்கு போக மாட்டார். பின்ன எப்ப புறப்பாடு நடக்கும்னா அன்னைக்கு சாயங்காலம் வைகாசி சிரவணத்தன்னைக்கு சாயங்காலம் சுவாமியானவர் கார்த்தால கண்டுருள வேண்டிய புறப்பாடு சாயங்காலம் கண்டுருள்வர். ஒரு 6-6:30 மணிக்கு சுவாமி ஆச்சரியமா தூப்புள்ள இருந்து புறப்பட்டு வந்து தேவப்பெருமாள் சன்னதி மாட வீதிகள், ஆனக்கட்டி தெரு, சன்னதி தெரு அதெல்லாம் சுத்திண்டு ஆச்சரியமா எழுந்தருள்வர். அப்போ தேர் நடையில தேவப்பெருமாளுக்கு 2 மணி சாதிச்சுட்டே போனா பாருங்க கண்டாநாதத்தோட. அந்த மாதிரி விசேஷமான கண்டாநாதத்தோட கூட வேங்கடநாதன் சொல்லக்கூடிய கண்டாம்சமான விஷ்ணு கண்டாவதாரகா அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணப்பட்டவரான திருமணியான சுவாமி தேசிகன் எழுந்தருள அவருக்கு முன்னாலே 2 கண்டைகளை நாதம் பண்ண அந்த கண்டாநாதத்தோட கூட கண்டாவதாரரான சுவாமி தேசிகன் எழுந்தருள கூடியதான அந்த காட்சி ரொம்ப கம்பீரமான சேவை. அது கிட்டத்தட்ட தன்னுடைய பிறந்த நாளான புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு கூட அவ்வளவு கம்பீரம் தெரியாது சுவாமி முகத்துல. அப்போ
பெருமாளை சேவிக்கக்கூடிய ஆசை, பெருமாளை போய் சேவிக்க போறோமே, வருஷத்துல ஒரு நாள் மலைக்கு போய் தேவ பெருமாளை சேவிக்க போறோமேன்ற ஒரு உற்சாகம் தான் தெரியும் சுவாமி முகத்துல. ஏன்னா பக்தனுக்கு அதுதான் அழகு. எது அழகு? எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்களை பார்த்து அனுபவிக்கிறது, எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய வைபவங்களை பார்த்து அனுபவிக்கிறது, பெருமாளுக்கு நடக்கக்கூடியதான உபச்சாரங்கள் எல்லாம் தனக்கே நடக்கிறதா பார்த்து சந்தோஷப்படுறதுதான் ஒரு பக்தனுக்கு அழகு. அதனால தேவ பெருமாளுடைய பிரம்மோற்சவம் நடக்கிறது. எங்கெங்க இருக்கிற ஜனங்களோ வந்து 10 நாள் இந்த ஊர்ல தங்கி அனுபவிக்கிறா. நாம இந்த ஊர்லயே இருந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு பெருமாள் தினம் 2 வேளையும் நம்ம மாத்து வாசல்ல பெருமாள் ஏழ்றார், பெருமாளை சேவிக்கிறோம். 3 நாள் நம்ம கிட்டக்கவே வந்து அனுகிரகிக்கிறார், அதெல்லாம் அனுபவிக்கிறோம். இருந்தாலும் பெருமாளுடைய பிரம்மோற்சவ சமயத்துல அவனுடைய கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய மாட வீதிகள், அவனுடைய சன்னதி வீதி, இதெல்லாம் எப்படி பந்தல் போட்டு மாவில தோரணம் வாழைமரம் எல்லாம் கட்டி ஜன சமுத்திரத்துல அப்படியே விழா கோலம் பூண்டு ஒரு ஆமம் கல்யாணம் மாதிரி இருக்கிறது, மங்களமா சோபிக்கிறது அப்படின்னு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களில் ஒருவராக சுவாமி தேசிகனும் கூட உற்சவ சமயத்திலே கோவிலுக்கும் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய வீதிகளுக்கும் ஏற்படக்கூடிய பொலிவை, அந்த அழகை கண்டு ரசிப்பதற்காக சுவாமி தேசிகன் விளக்கு வச்சாவிட்டு இருட்டினாவிட்டு எல்லா விளக்குகளும் போட்டு அலங்கரிச்சாவிட்டு அந்த நேரத்துல வருவார். அதெல்லாம் ரசிக்கிறதுக்காக சுவாமி வந்து தேவப்பெருமாளுடைய மாடவீதி பிரதட்சணமா வந்து ஆணைக்கட்டி திருவழியா வருவார். அந்த 2 கண்டையோடு கூட சுவாமி வரக்கூடிய காட்சி திரும்ப திரும்ப இத்தனை முறை சொல்றேன்னா அதை நினைச்சாலே மனசு அங்க போயிடுறது. அப்படி எழுந்துருவார் சுவாமி. ஒரு கம்பீரமா ஆச்சாரியா எல்லாம் விபவத்துல ஏழ்றச்ச விருதம் சொல்லிண்டே வருவா, அப்படி கம்பீரமா சிங்கமாட்டம் வரா பாருங்க. அந்த மாதிரியான ஒரு காம்பீரியத்தோட சுவாமி எழுந்துருவார். அப்படி வந்த சுவாமி சன்னதி தெரு முனைய தாண்டி செட்டி தெருவுல பிரவேசிச்சுட்டார், புறப்பட்டார் அப்படின்ற தகவல் கோவிலுக்கு போனாதான் அன்னைக்கு தேவ பெருமாள் வாகன புறப்பாடு கண்டருளுவர். கார்த்தால தீர்த்தவாரி எல்லாம் கண்டருளி இத்தனை சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா இருக்காரோ இல்லையோ. இப்போ அன்னைக்கு ராத்திரி என்ன வாகனம் அப்படின்னா புண்ணிய கோட்டி விமானம்னு சொல்லக்கூடிய வாகனம். ஒரு பெருமாளும் அவ எந்த விமானத்துக்கு கீழே எழுந்தருளி இருக்காளோ அந்த விமானத்திலே அதை ஒரு வாகனமா வச்சுட்டு சேவை சாதிக்கிறது, அதுல புறப்பாடு வர்றதுன்னு சொல்லக்கூடியது எல்லா ஊர்லயும் பிரசித்தம். அந்த மாதிரி திருவள்ளூர் ராகவனுக்கு விஜயகோட்டை விமானம், தேவப்பெருமாளுக்கு புண்ணிய கோட்டை விமானம். எப்பொழுதும் மூலவராகவும் உற்சவராகவும் எந்த புண்ணிய கோட்டி விமானத்தினுடைய நிழல்ல பெருமாள் இருந்துட்டு சேவை சாதிச்சு நம்மளை எல்லாம் அனுகிரகிக்கிறானோ அந்த புண்ணிய கோட்டி விமானத்தையே ஒரு வாகனமா வச்சுண்டு அதுல பெருமாளும் உபயநாச்சிமார எழுந்தருளுவா. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பொலிவு, ஒரு புது பொலிவு, ஒரு புது கலை, ஒரு அழகு சொற்றதுன்னு சொல்றோம் பாருங்க. அந்த அழகு சொற்றதை அப்படியே அனுபவிக்க முடியும் பெருமாள் தாயார் முகத்துல அன்னைக்கு. காரணம் என்னன்னா அவ ரொம்ப விரும்பி ஆசையோட கூட அவ எங்க வசிக்கிறாளோ அந்த புண்ணிய கோட்டி விமானத்தையே வாகனமா வச்சுண்டு அதுல இன்னைக்கு புறப்பாடு கண்டருள்றான்றது ஒண்ணும். இன்னொன்னும் இன்னைக்குதான் இந்த பிரம்மோற்சவம் கடைசி நாள், இதோட அடுத்த வருஷம் தான் எல்லாரையும் போய் பார்க்க போறோம், கடைசியா ஒரு முறை எல்லாரையும் போய் அனுகிரகிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லக்கூடிய உற்சவ பூர்த்தி நல்லபடியா இந்த உற்சவம் முடிஞ்சது. குழந்தைகள்லாம் வந்து சேவிச்சா, எங்கெங்க இருக்கக்கூடிய பல குழந்தைகளை சேர்த்து ஒரு இடத்துல நாம பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம், அவளை எல்லாம் அனுகிரகிச்சோம், அவளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்தோம்னு எல்லாருக்கும் தாயார் தோப்பனாரா இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் அப்படியே வண்டி வண்டியா முகத்துல சந்தோஷத்தையும் தேஜஸையும் பொலிவையும் அப்படியே வழிய விட்டுண்டு எழுந்தருளக்கூடிய அந்த சேவையை சேவிக்கணும்னா ராத்திரி ஒரு 7-7:30 மணிக்கு தேவப்பெருமாள் சன்னதியில வாகன மண்டபத்துக்கு முன்னால காத்துட்டு இருக்கணும். விசேஷமான புண்ணியகோட்டை விமானத்திலே உபயநாச்சிமார்களோடு கூட பெருமாள் எழுந்தருளி வழக்கமா 5ல இருந்து 5:30 மணிக்கெல்லாம் ராஜகோபுரத்தை தாண்டி சன்னதி தெருக்குள்ள பிரவேசிக்கிற பெருமாள் அன்னைக்கு 7:30 மணிக்கு தான் பிரவேசிப்பார். ப்ரொவைடட் சுவாமி தேசிகன் செட்டி தெருவை தாண்டி தூப்புல நோக்கி எழுந்தருளிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆச்சா. இப்ப பெருமாள் ஆச்சரியமா புறப்பாடு கண்டருள்றாரா. புறப்பாடு கண்டருளின பெருமாள் புண்ணியகோட்டி விமானத்திலே வழக்கமா எழுந்தருளக்கூடிய வீதிகள் எல்லாம் எழுந்தருளி தூப்புல் சுவாமி தேசிகன் சன்னதி வாசல் கிட்டக்க வருவார். வந்தாவிட்டு தூப்புல் சன்னதி வாசலுக்கு முன்னால இருக்கக்கூடிய சின்ன சன்னதி வீதி இருக்கு பாருங்க, அங்க பரகால மடத்து வாசல்ல தீப பிரகாசன் சன்னதி வலது பக்கம், இடது பக்கம் பரகால மடம், நடுவுல இருக்கக்கூடிய வீதியில அந்த புண்ணிய கோட்டி விமானத்தை அப்படியே வாகனத்தை வீதியில தரையில இறக்கிடுவா. இப்போ பெருமாள் உள்ள எழுதிருக்காரு, அவர் சாதாரணமா தோல்ல ஏல பண்ணிட்டு வரோமே தோளுக்கிணியான்ல கேடயத்துல, அந்த கேடயத்துல பெருமாளை ஏல பண்ணி அந்த கேடயத்தோடு கூட புண்ணிய கோட்டி விமானத்துல பெருமாளை எழுந்துருள பண்ணிருப்பா. அந்த கேடயத்தை வாகனத்தில இருந்து அந்த கயிறை அவிழ்த்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகனத்து மேல ஏறி பெருமாளை தோல் ஏல பண்ணிட்டு, ஏன் அந்த மாதிரி பண்றான்னா வாகனத்தோடு கூட தூப்புல் சன்னதிக்குள்ள பெருமாளால நுழைய முடியாது. சன்னதி வாசல் சின்னது, வாகனம் ரொம்ப பெருசு.
அதனால உபயநாச்சிமாரோட பெருமாள் இறங்கி தூப்புள் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு உள்ள எழுந்தருளுவா. சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னால ஒரு கோலப்படி இருக்கும். சிரவணத்துல பிரம்ம சுவாமியினுடைய அவதார உற்சவத்துல எல்லாம் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய இடம். அந்த கோலப்படிக்கு மேல திருமஞ்சன வேதிக்கை எல்லாம் ஏல பண்ணிருப்பா. அதுக்கு மேல தேவப்பெருமானும் உபயநாச்சிமாரும் போய் எழுந்துருளிடுவா. சுவாமி தேசிகன் அவளை சேவிக்கிறதுக்கு சித்தமா காத்துட்டு இருப்பார். அங்க விசேஷமா அவளுக்கு திருவாராதனமாகி ஆச்சரியமான தலிகை, சாப்பிடுறதுக்கு வயிறு போறாது, அத்தனை பக்ஷணங்கள் அத்தனை தலிகை எல்லாம் பெருமாள் கண்டருளி விசேஷமா அங்க பெருமாளுக்கு ஒரு மண்டகப்படி ஒரு ஹாரத்தி நடக்கும். சுவாமி தேசிகனுக்கு பெருமாள் தன்னுடைய பரிவட்டம் மாலை ஸ்ரீசட்டாரி எல்லாம் சாதித்து மரியாதை பண்ணி அனுகிரகிக்க கூடியதான வைபவம் எல்லாம் நடக்கும். இந்த விநியோகம் எல்லாம் ஆனா விட்டு பெருமாள் தோணிக்கிளியான்ல இருந்து சுவாமி தேசிகன் சன்னதியில இருந்து பெரிய மனசு இல்லாம வெளியில திரும்பவும் புண்ணியக்கோட்டை விமானத்துல உட்கார்ந்துப்பார். அப்புறம் விமானத்தை தோல்ல தூக்கி வச்சுண்டு அப்படி புறப்பாடு போவா. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பல மண்டபங்கள், பல கல்யாண மண்டபங்கள், பல இடங்கள் அப்படின்னு பெருமாள் இதே மாதிரி வீதியில வாகனத்தை தரையில ஏல பண்ணிட்டு பெருமாள் மட்டும் உள்ள போய் அங்க இறங்கி ஒரு ஆரத்தியாகி ஒரு தலையம்சையோ இல்ல ஒரு பழங்களோ நைவேத்தியமாகி எல்லா பக்தாலையும் அனுகிரகிக்க கூடியதான வைபவம் 9ஆம் நாள் ராத்திரி நடக்கும். நிறைய மண்டகப்படின்னு பேர் இதுக்கு. பெருமாள் ஒரு மண்டபத்துல இறங்கி அங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னா அதுக்கு மண்டகப்படின்னு பேரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட பெருமாள் பல இடங்கள்ல பொன்னடி சாத்தி பல இடங்கள்ல இறங்கி, ஏன்னா இதோட பெரிய காஞ்சிபுரத்துக்கு வரமாட்டார், அடுத்த வருஷம் தான் வரப்போறார். இதுதான் பெரிய காஞ்சிபுரத்துக்கு வரக்கூடிய கடைசி உற்சவம். இதோட அடுத்த வருஷம் தான் வரணும். அதனால கடைசி நாளானபடினாலே ஜனங்கள்லாம் பெருமாளை போட்டி போட்டு ஏல பண்றா, ஏல பண்ணி சேவிக்கிறா. நிறைய வஸ்திரம், நிறைய உபச்சார வஸ்துக்கள், பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா. அதையெல்லாம் ஏத்துக்கிறார் பெருமாள். ஏத்துண்டு அனுகிரகிச்சுட்டு கோவிலுக்கு சேர்றதுக்கு மறுநாள் பின்னால 3:30 to 4 ஆகும். முதல் நாள் சாயங்காலம் 7 மணிக்கு புறப்பட்டாரோன்னு மறுநாள் பின்னால கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 9 மணி நேரம், 9:30 மணி நேரம் பெருமாள் புறப்பாடு கண்டுள்ளார். அத்தனை ஒரு விலட்சணமான புறப்பாடு. அந்த புறப்பாடு கண்ணுல அப்படியே தூக்கம் சொருகும். இருந்தாலும் இதுதான் பெருமாள் ரொம்ப தூரம் புறப்பட்டு வரக்கூடிய கடைசி உற்சவம், இதோட அடுத்த வருஷம் தான் அப்படின்னு நிறைய அடியவர்கள் தூக்கத்தோடு கூட பெருமாள் அனுபவிச்சுட்டு வருவா. ராத்திரி 2:30 மணிக்கோ 3 மணிக்கோ 3:30 மணிக்கோ ஒரு வருஷம் ஒரு சமயத்துக்கு வருவார் பெருமாள். அந்த சமயத்துல பெருமாள் கோவில்ல கொடிமரத்து வாசல்ல எழுந்தருளி கொடிமரத்துக்கு முன்னால இருக்கக்கூடியதான இடத்துல விமானத்தோட கூட அந்த வாகனத்தை தரையில ஏல பண்ணிடுவா. அங்க இருந்து பெருமாளுக்கு சாத்துமரம் நடக்கும். சாத்துமரம் ஆனா விட்டு பெருமாள் உள்ளே எழுந்தருளுவார். இது ராத்திரி ஒரு 2:30 மணிக்கோ 3 மணிக்கோ நடக்கிறச்ச ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாயின்னு ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி உலகமே தூங்கிட்டு இருக்கும், நிசப்தமா இருக்கும். அந்த சமயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ கோட்டையாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய கோயில்ல சுவாமிகள்லாம் அப்படி ஆகாசமே அதிர்ற மாதிரி, கோவிலே அதிர்ற மாதிரி சாத்துமரை பண்ணக்கூடியதான அந்த கம்பீர துவனி, அதை பெருமாள் தாயார் கேட்டு ரசிக்கக்கூடியதான அந்த அனுபவம், இதெல்லாம் அனுபவிக்கிறவாளுக்கு தான் விஷயம். அப்படியே ஒரு 4 மணிக்கு கிட்டக்க பெருமாள் போய் கண்ணாடி அறையில போய் ஓய்வெடுப்பார். பேருக்கு ஒரு 1/2 மணி 1 மணி தூங்குவார் பெருமாள். உடனே பெருமாளுக்கு விஸ்வரூபம் நடக்கணும், தூங்கி எழுந்துக்கணும் பெருமாள். அதுக்காக சாலக்கிணறு தீர்த்தம் வரும். வந்தா பெருமாளுக்கு விஸ்வரூபம் ஆகி பெருமாள் மூஞ்சி எல்லாம் அலம்பிண்டு சித்தமா பல்லெல்லாம் தேய்ச்சிண்டு பெருமாள் எழுந்துக்கிறதா கணக்கு. ஏன் பெருமாள் தீர்த்தம் விட மாட்டாரா அப்படின்னா, இந்த 9 நாள் 2 வேளையும் இத்தனை தூரம் போயிட்டு வந்தாரோ இல்லையோ, அந்த களைப்பெல்லாம் நீங்கிறதுக்காக பெருமாளுக்கு நிறைய சிரம பரிகாரமா பெரிய திருமஞ்சனம் எல்லாம் உண்டு 10ஆம் நாள் கார்த்தால. அதனால கார்த்தால எழுந்தா விட்டு பல்ல தேய்ச்சி மூஞ்சி அலம்பிண்டு சித்தமா இருப்பார் பெருமாள். விஸ்வரூபம்னு பேர் அதுக்கு. 10ஆம் நாள் கார்த்தால எந்த வாகனமும் கிடையாது. 10ஆம் நாள் கார்த்தால என்ன உற்சவம் அப்படின்னா துவாதச ஆராதனம்னு சொல்லக்கூடிய உற்சவம். துவாதச ஆராதனம் அப்படின்னா 12 திருவாராதனம். ஒரு திருவாராதனத்துல என்னென்னவெல்லாம் பெருமாளுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அது மொத்தத்தையும் கம்ப்ளீட்டா ஒரு ஆராதனம் ஒரு ஆவருத்தி பண்ணா ஒரு திருவாராதனம் கணக்கு. அந்த மாதிரி 12 திருவாராதனம். 12 திருவாராதனத்துக்கும் 12 வஸ்திரம் பெருமாளுக்கு, 12 வஸ்திரம் தாயாருக்கு, 12 விதமான மாலைகள் மாத்துவா, 12 விதமான பழங்களும் 12 விதமான தலிகையும் செய்வர் பெருமாள். ஒரு திருவாராதனத்துக்கு ஒரு பக்ஷணம், ஒரு சித்திராண்ணம், அந்த மாதிரி தலிகை வஸ்திரம் புஷ்பம் எல்லாம் மாறும். சில சமயங்கள்ல பெருமாளுடைய கிரீட்டத்தை கூட மாத்துவா. முத்து கிரீடம் சாத்திப்பார், அப்புறம் ரத்தன கல்லேட்ச கிரீடம் சாத்திப்பார், அப்புறம் சாதாரண திருவபிஷேகம்னு சொல்லக்கூடிய கிரீடம் சாத்திப்பார். அந்த மாதிரி பெருமாளுக்கு எப்படியெல்லாம் டிஃபரன்ஸ் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் 12 திருவாராதனம் நடக்கும். கார்த்தால ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா 12 ஆராதனை முடியறதுக்கு சாயங்காலம் மணி 4, 4:30, 5 கூட ஆயிடும். இது எதுக்காக பண்றதுன்னா, இந்த 10 நாள பெருமாள் அத்தனை தூரம் அலக்கழிச்சு ஜனங்கள் எல்லாம் அனுகிரகிக்கணுன்றதுக்காக வாகனத்துல எல்லாம் வச்சு இறுக்கி கட்டி அப்படியே பெருமாள் திருமேனி குலுங்க பெருமாள் ஏல பண்ணிட்டு போனோமோ இல்லையோ, அதனால பெருமாள் திருமேனிக்கு ஏற்பட்ட வாட்டமெல்லாம் தீரணும்.
பெருமாள் திருமேனிக்கு ஒரு சுசுரூஷை பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அறியாம பல அபச்சாரங்கள் நடக்கும் பெருமாள் சன்னதியில. நாம பேசுறச்ச தெரியாம நம்மளுடைய மூச்சு காற்று பெருமாள் மேல சூடான உஷ்ணம் படுறதோ, இல்ல திருவாபரணம் சாத்திரச்ச மாலை சாத்திரச்ச பெருமாள் மேல நகம் படுறதோ, இல்ல வீதியில பெருமாள் எழுந்தருள்றார், எல்லாம் சுத்தமா இருக்குமா, யார் எப்படி இருப்பா எது எப்படி இருக்கும்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ அபச்சாரங்கள்லாம் நடக்கும். அது எல்லாத்துக்கும் பிராயசித்தமா பெருமாளிடத்துல மன்னிப்பு கேட்டு, பெருமாளுடைய திருவுள்ளம் கலங்காமல், பெருமாளுடைய திருவுள்ளம் கோபித்துக் கொள்ளாமல் சாந்தமாகும்படியாக ஒரு உபச்சாரமாக 2 விஷயம். பிராயசித்தமா பண்றதுன்றது ஒண்ணும், அதை விட முக்கியம் பெருமாளுக்கு பரிவு உபச்சாரம். பெருமாள் இத்தனை தூரம் நடந்து இத்தனை தூரம் அலுங்கி குலுங்கி போயிட்டு வந்தாரு, அவருடைய திருமேனியை வந்து நன்னா பாத்துக்கணும்னு பெருமாள் திருமேனி மேல அக்கறையோடு கூட பண்ணக்கூடிய உபச்சாரமாகவும் இதை பண்றது. இதுக்கு துவாதசாராதனம்னு பேரு. அந்த துவாதசாராதனம் நடக்கிறது 10 நாள். அப்ப பெருமாள் கண்ணாடி அறையிலேயே எழுந்தருள் இருப்பார். நிறைய பெரியவா வந்து பெருமாளை கண்ணாடி அறையில பல வஸ்திரத்துல பல மாலையில பல அழகான திருக்கோலத்துல பெருமாளை சேவிப்பா. இப்படி ஆச்சரியமா அந்த உற்சவம் நடக்கிறது. அன்னைக்கு ராத்திரி வெட்டிவேர் சப்பரம் அப்படின்னு பேரு. இந்த திருமஞ்சனம் நடக்கிறது பிரம்மோற்சவத்துல 10 நாளுக்கும் திருமஞ்சனம் நடக்கிற ஊரெல்லாம் உண்டு. திருவள்ளூர் ராகவனுக்கு 10 நாள் பிரம்மோற்சவத்தன்னைக்கும் 10 நாளும் திருமஞ்சனம் உண்டு. தேவப்பெருமாளுக்கு 10 நாள் திருமஞ்சனம் கிடையாது. அந்த 10 நாள்ல ஒரு 4 நாள் கோவில்ல திருமஞ்சனம், ஒரு நாள் தேர்ல இருந்து இறங்கின உடனே அந்த தேருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்டபத்துல திருமஞ்சனம்னு தேர் உற்சவத்துல அனுபவித்தோம். அப்ப தேரடி மண்டப திருமஞ்சனம் ஒண்ணு தனியா விட்டுட்டோமானா, கோவில்ல நடக்கக்கூடியது முதல் நாள் 4ஆம் நாள் 8ஆம் நாள் 10ஆம் நாள் அப்படின்னு 4 நாள் பெருமாளுக்கு திருமஞ்சனம். இப்ப திருமஞ்சனம் எல்லாம் கண்டருளி குளிர்ந்த நீராலே உடம்புக்கு இதம் தரக்கூடியதான மூலிகைகள் வாசனை திரவியங்களாலே பெருமாளுடைய திருமேனி உஷ்ணம் எல்லாம் கழியும்படி பெருமாளுக்கு ஆச்சரியமான திருமஞ்சனம் நடந்ததா. இப்ப பெருமாள் வந்து திருமேனி சிரமம் எல்லாம் நீங்கி ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். இப்போ ஓரளவுக்கு பெருமாளுடைய திருமேனி டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுத்து, உடம்பு வலி எல்லாம் போயிடுத்து, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றாரு பெருமாள். அப்படியே சில்லுன்னு கணத்து தீர்த்தத்துல வாசன திரவியங்களோட கூட பெருமாள் தீர்த்தம் ஆடிட்டு விசிராந்தியா இருக்கார். வெளியில பார்த்தா இருட்டி போயிடுத்து, சூரியன் போயிட்டான், வெயில் எல்லாம் போய் சில்லுன்னு இருக்கு கிளைமேட்டு. பெருமாளுக்கு தோன்றது நாமளும் சில்லுன்னு இருக்கோம், கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கு. இப்படி ஆச்சரியமான விதவிதமான வஸ்திரங்கள் திருவாபரணங்கள் புஷ்பங்களால நம்மள அலங்காரம் பண்ணியிருக்கா. இந்த அழகோட கூட பிராட்டிமார்கள் கையை கோத்துண்டு அப்படியே ஒரு பிரதட்சணம் போயிட்டு வந்தா என்ன, ஒரு புடப்பாடு போனா என்னன்னு பெருமாளுக்கு தோணும்படியான ஒரு அனுபவம். எதுல எழுந்தருள்றாரு அப்படின்னா வெட்டிவேர் சப்பரத்துல எழுந்தருள்றாரு பெருமாள். சப்பரம்னு சொல்லக்கூடியது ஒரு 4 கால் மண்டபமாட்டம் இருக்கும். அந்த 4 கால் மண்டபத்துல பெருமாளுக்கு வலது பக்கம் இடது பக்கம் பெருமாளுக்கு பின்பக்கம்னு 3 பக்கமும் வெட்டிவேர்னால தொடுக்கப்பட்ட பாய், வெட்டிவேர் பாயை கட்டி தொங்க விடுவா. அந்த வெட்டிவேர் பாய் மேல பன்னீர் குளிர்ந்த தீர்த்தம் வாசனை திரவியங்கள் எல்லாம் கரைச்சி அப்படி தெளிப்பா. அப்பப்போ அந்த வெட்டிவேர்ல வந்து பன்னீரை தெளிச்சுட்டே இருப்பா. ஏன்னா அது வெட்னஸ்ல சில்லுன்னு இருந்துட்டே இருக்கணும். அந்த வெட்டிவேருடைய வாசனை, பன்னீருடைய வாசனை, வாசனை திரவியங்களுடைய வாசனை, அதுல இருந்து வரக்கூடிய குளிர்ச்சி, சில்லுன்னு வெளியில வீசக்கூடிய காற்று அது மேல பட்டு அந்த வாசனையோட கூட நறுமணத்தோடு கூட அந்த குளிர்ந்த காற்று பெருமாள் மேலையும் பிராட்டிமார்கள் மேலையும் வீசி அவளுக்கு ஒரு உற்சாகத்தை எழுந்துருள பண்ணக்கூடியதான அந்த வைபவம். இதோடு கூட வெட்டிவேர் சப்பரத்திலே பெருமாள் ஆச்சரியமா உபயநாச்சிமாரோட கூட 10ஆம் நாள் சாயங்காலம் எழுந்தருளுவர். எழுந்தருளி நேரானா பெரிய காஞ்சிபுரம் எல்லாம் போக மாட்டார். தன்னுடைய சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டு அப்புறம் பொம்மைக்கார தெரு, அரிசிக்கார தெரு, ஆனக்கட்டி தெருன்னு எல்லாம் சொல்லுவா. அந்த தெருக்கள் வழியாகலாம் பெருமாள் எழுந்தருளி திரும்பவும் சன்னதி தெரு வழியா கோவிலுக்கு வந்து கோவில்ல இறங்கிடுவார். பெருமாள் இப்படி புறப்படுறதுக்கு ராத்திரி 9 ஆகும். ஏன்னா இந்த துவாதசாராதனம் எல்லாம் முடிஞ்சு தலிகம்சை எல்லாம் ஆகி சாத்தமுறை எல்லாம் ஆகி பெருமாள் இதுக்கப்புறம் ராத்திரி புறப்பாடு கண்டருள்றதுக்கு எப்படியும் ஒரு 8:30 இருந்து 9 ஆகும். 9 மணிக்கு மேல இப்பெல்லாம் போறாரோ இல்லையோ, அந்த புறப்பாடே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 2 மணி நேரம் அந்த புறப்பாடு நடந்தா விட்டு பெருமாள் திரும்ப சன்னதிக்கு ராத்திரி எழுந்துருள்றதுக்கு ஒரு 11, 11:30 ஆகும். அதுக்கப்புறம் வேத சாத்துமறையாகி அந்த வெட்டிவேர் சப்பரத்தில இருந்து பெருமாள் உபயநாச்சிமார் தோளுக்கினியானோட இறங்குவா. இறங்கி வாகன மண்டபத்துல பெருமாள் தாயாரை எழுந்தருள பண்ணி முக்கியமான விஷயம் துவஜ அவரோகணம், கொடி இறக்கிறது. பிரம்மோற்சவம் முடிஞ்சு போயிடுத்து, நல்லபடியா கொடி இறக்கணும். அதனால ஒரு சுவாமியானவர் கொடிமரத்துக்கு மேலே ஏறி கொடியை அவிழ்த்து அதை அப்படியே சுருட்டி கொண்டு வந்து அர்ச்சக சுவாமி இடத்துல கொடுத்தா அர்ச்சக சுவாமி அதை வாங்கி பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிப்பார். அதுக்கு முன்னாலே இந்த கொடியில இருக்கக்கூடிய கருடன், அதாவது கொடின்னு சொல்லக்கூடியது ஒரு 10-6 வெள்ளை வேஷ்டி. அந்த வெள்ளை வேஷ்டியில கருடனுடைய திருமேனியை வந்து ஆகமம் சொன்னபடி வரைஞ்சிருப்பா.
அந்த கருடனுக்கு ஆச்சரியமா விசேஷமான திருவாராதனங்கள், கருடனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வேத மந்திரங்கள், ஆகமத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி கருடனுக்கு விசேஷமான உபச்சாரங்களோட கூட திருவாராதனம் பண்ணி பழமோ ட்ரை ஃப்ரூட்ஸோ அம்சம் பண்ணி கருடன் இத்தனை நாள் கொடியாக இருந்து நல்லபடியா உற்சவத்தை நடத்தி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு கருடனை அப்படியே அந்த கொடியிலிருந்து விசர்ஜனம் பண்ணி அப்படியே அந்த கொடியை எடுத்துட்டு வந்து பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிச்சு, அப்பா உன்னுடைய திருவடியில கொடியை வச்சு அன்னைக்கு கொடி ஏத்தினோம், எந்த தடங்களும் இல்லாம 10 நாள் உற்சவத்தை நீ நன்னா நடத்தின்ட்ட, இப்ப அந்த கொடியை உன்னுடைய திருவடியிலேயே கொண்டாந்து சமர்ப்பிக்கிறோம், நீ ஏத்துக்கணும்னு சொல்றது போல அர்ச்சக சுவாமி கொடியை கொண்டு பெருமாள் திருவடியில வைக்க, அதுக்கப்புறம் விடை சாதித்தல் ஒண்ணு நடக்கும். அதாவது கொடி ஏத்தரச்ச பெருமாளுக்கு இப்படி ஆச்சரியமா உற்சவம் நடக்க போறது, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள்லாம் வந்து தங்கி பெருமாளுடைய உற்சவத்தை செய்வீங்கோ, மோட்சத்துக்கு போன முக்தாத்மாக்கள்லாம் வந்து செய்வீங்கோ, எங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாலும் வாங்கோ வந்து செய்வீங்கோ, காஞ்சிபுரத்து ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஊரை விட்டு போகாம 10 நாள் இங்கே இருந்து பெருமாளை செய்வீங்கோ, பொதுமக்கள் எல்லாம் வந்து செய்வீங்கோ அப்படின்னு ஆஹ்வானம் வரவேற்பு கொடுப்பா கொடி ஏத்துற அன்னைக்கு. இப்ப அவெல்லாம் பெருமாளுடைய நியமனத்தை கேட்டு வந்து இருந்து பெருமாளை சேவிச்சு அனுபவிக்கிறதா கணக்கு. சேவிச்சு உற்சவம் முடிகிற சமயத்துல எல்லாம் பெருமாள்ன்ற சொல்லிட்டு நாங்க புறப்படுறோம் சுவாமின்னு பிரார்த்திக்கிற மாதிரி நினைச்சுண்டு பெருமாள் எல்லாருக்கும் விடை கொடுக்கிறார். அனந்த கருட விஸ்வக் சேனாதிகளுக்கு விடை, முக்தாத்மாக்களுக்கு விடை, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விடை, பொதுமக்களுக்கு விடைன்னு ஒருத்தருக்காக விடை சொல்ல சொல்ல ஒருத்தரா சேவிச்சுட்டு கிளம்புறதா பாவனை இதெல்லாம். அப்போ பெருமாளை வர்ணிக்க கூடியதான பிரகாரம் நடக்கும். 10 நாளும் ஒரு வேலையும் ஒரு வாகனத்திலே, ஒரு நாளும் ஒரு திருவாபரணம், ஒரு விதமான மாலை, ஒரு பாசுரத்தை கேட்டுக்கொண்டு, ஒரு நாள் சாற்றின திருவாபரணம் மறுநாள் சாற்றாமலும், ஒரு நாள் அணிந்த திருக்கோலம் மறுநாள் அணியாமலும், ஒரு நாள் கண்டருளிய பக்ஷணம் மறுநாள் கண்டருளாமலும், ஒரு நாள் கேட்ட பாசுரம் மறுநாள் கேட்காமலும், தேவரீர் ஆச்சரியமாக 10 நாளும் ஆகமத்தின்படியே உற்சவம் கண்டருளியது. இதனால் பக்தர்களுக்கும் ஆச்சரியமான ஆனந்தம், தேவரீரும் ஆச்சரியமான உற்சாகத்தோடே கூட எழுந்தருளியிருக்கிறது. இந்த சமயத்திலே மன நிறைவோடு கூட உம்முடைய அடியவர்களுக்கெல்லாம் விடை பிரசாதித்தருள வேணும் அப்படின்னு அர்ச்சக சுவாமி பெருமாளை பிரார்த்திக்க, பெருமாள் ஒருத்தருக்கா விடை, அதாவது போயிட்டு வாங்கோன்னு எல்லாரையும் அனுகிரகிச்சு அனுபவிக்கிறதா கணக்கு. இந்த விடை பிரசாதித்தா விட்டுதான் உற்சவம் பூர்த்தியான மாதிரி கணக்கு. இப்போ தேவப்பெருமாள் மலைக்கு எழுந்தருள போறார். தேவப்பெருமாள் எப்பவும் மலையில தான் இருப்பார். ஏதான உற்சவம் புறப்பாடு திருமஞ்சனம்னாதான் மலையை விட்டு கீழே இறங்குவார். மலையை விட்டு இறங்கினார் 10 நாளுக்கு முன்னால, கொடியேத்திர அன்னைக்கு பின்னால. இப்போ உற்சவம் எல்லாம் முடிஞ்சு கொடியெல்லாம் இறக்கி எடுத்து மலைக்கு எழுந்தருள்றார். இப்போ பயங்கர காஸ்ட்லி, ஒரு 60,000 70,000 1 லட்சம் அந்த மாதிரி விலை இருக்கக்கூடியதான ஒரு பட்டு வஸ்திரம் பெருமாளுக்கு மட்டுமே. அந்த மாதிரி ஒரு வஸ்திரத்தை சாத்தின்னு இருப்பார் பெருமாள். அதே மாதிரி விலை உயர்ந்த பாவாடை 35,000 40,000 இருக்கும், ஒரு நாச்சியா இருக்கும். அந்த மாதிரி விசேஷமா உபயகாரா பார்த்து குழந்தைக்கு பண்ற மாதிரி, சொந்த குழந்தைக்கு பண்ற மாதிரி வாங்கி பட்டு வஸ்திரம் சமர்ப்பிப்பா. அந்த பட்டு வஸ்திரத்தை சாத்திண்டு திருமேனியில விழுதி காப்பு, நல்ல சந்தன கட்டை, குங்குமப்பூ ரெண்டுத்தையும் நல்ல ஜலத்துல பன்னீர்ல ஊற வச்சு அப்படியே இழைச்சு அந்த குங்குமப்பூவும் சந்தனமும் பன்னீரும் கலந்த விழுதி காப்புல லேசா பச்சை கற்பூரத்தையும் வாசனைக்காக கலந்து அதை அப்படியே சந்தனம் தெளிக்கிறது போல அப்படியே வச்சுப்பா. அந்த சந்தன விழுதி காப்ப அர்ச்சக சுவாமியானவர் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமேனி முழுக்க தெளிச்சு விடுவார். நிறைய குங்குமப்பூ நிறைய சந்தனம் தான் இருக்கும். அதுல ஒரிஜினல் சந்தனம் ஒரிஜினல் குங்குமப்பூ இருக்கும். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், சில பேரெல்லாம் புதுசா வஸ்திரம் வாங்கினா அந்த மஞ்சள் தடவருதுன்னு வச்சுட்டு இருக்கா. அதுக்கே லைட்டா வைங்கோ, ஒரு கார்னர்ல வைங்கோ, அதுக்கப்புறம் அதுவே கரையாயிடும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. ஆனா ₹1,00,000 செலவு பண்ணி வாங்கி சாத்தின வஸ்திரத்தை கூட இத்தனை குங்குமப்பூவும் இத்தனை சந்தனமும் போடுறாளே, அந்த கரையெல்லாம் அதுல இருந்து போகுமா? நிச்சயம் போகாது. ஆனாலும் ஏன் பண்றான்னா, பெருமாள் திருமேனிக்கு அழகுக்காக வஸ்திரம். பெருமாள் திருமேனியில சாத்தின்றாரானா அப்படியே புசு புசுன்னு வஸ்திரம் சாத்தின்ற மாதிரியும் இருக்கணும், சாத்தாத மாதிரியும் இருக்கணும், சில்லுன்னு தென்றல் வருடுவது போல இருக்கணும் பெருமாள் திருமேனிய. அதனாலதான் பார்த்து அவ்வளவு விலை கொடுத்து வஸ்திரம் வாங்குறது, நல்ல குவாலிட்டியில. அதே மாதிரி கண் கவர் அழகோடு கூட இருக்கணும். இந்த வஸ்திரத்துல பெருமாளை பார்த்தா தாயார்கள் சொக்கி போகணும், இந்த வஸ்திரத்துல தாயாரை பார்த்தா பெருமாள் சொக்கி போகணும். பெருமாளன் தாயாரையும் இந்த மாதிரி வஸ்திரத்தோட சேவிச்சா நாமெல்லாம் பிளாட் ஆயிடணும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கூட ஆச்சரியமான வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நல்ல ஒரு நறுமணம், நல்ல ஒரு ஃபீல் வரணும்ன்றதுக்காக இந்த விழுதி காப்பை எல்லாம் கூட தாராளமாக சாத்தி பெருமாள் தன்னுடையதான கம்பீரமான நடையழகை காட்டிக்கொண்டு தன்னுடைய சிம்மம் போல நடக்கக்கூடிய நடையிலே எல்லோரையும் கூட வசீகரித்து கொண்டு மலைக்கு எழுந்தருள்றார். உள்ளே எழுந்தருள்றார். தொண்டரிப்புடியை தாண்டி தொண்டரடிப்புடி வாசல்ல பெருமாளுக்கு திருவந்தி காப்புன்னு சொல்லக்கூடிய கும்பகாரத்தி எல்லாம் நடக்கிறது.
தாண்டி உள்ள எழுந்துள்ளார். நரசிம்மர் சன்னதியை தாண்டி ஆண்டாள் சன்னதிக்கு முன்னால போய் பெருமாள் நிக்கிறார். பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் மாலை மாத்திர வைபவம் நடக்கிறது. ஆண்டாளோட கூட மாலை மாத்திண்டு அப்படியே விஸ்வக்சேனர் சன்னதிக்கு முன்னால போய் நின்று விஸ்வக்சேனர் சடாரி சாய்க்கிறார். விஸ்வக்சேனரையும் அனுகிரகிச்சுட்டு 10 படி வழியா மலைக்கு ஏறுறார் பெருமாள். மலையில பெருமாள் அந்த படியில ஏறி போகக்கூடிய படியேற்ற காட்சியை சேவிக்கிறதுக்கு அடியவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா. கம்பீரமா பெருமாள் நெஞ்ச நிமித்திண்டு அந்த படியேறி போகக்கூடிய அழகு ஆச்சரியமான அழகு. அது எப்படி இருக்கும்னா, ஏறச்சையும் சரி இறங்குறச்சையும் சரி, முதல் படியில ஏறினா வேகமா நடந்துட்டே போய் கடைசி படியில தான் நிப்பா. நாம ஏறாப்புல ஒரு படியும் அப்படி ஹேண்ட் ரயில புடிச்சுட்டு ஏறினாலாம் பெருமாள் ஏல பண்ண முடியாது. ரொம்ப குறுகலான இடம். பெருமாள் திரும்பியாணி ரொம்ப நல்லா வெயிட்டா இருப்பார். பெருமாள் காத்திரமா இருப்பார். பெருமாளுடைய அந்த உபயநாச்சிமார்கள், பெருமாள் சீசட்டாரி, அப்புறம் அந்த தோழிக்கணியான இதெல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கும். ரொம்ப குறுகலான இடம். படி ஏறி போறது வேற. ஹெட்ரூம் எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்காது. மலையானபடினால குகை போலதான் இருக்கும். அங்க பெருமாளை எழுந்துருள பண்ணணும்னா நம்மளால முடியாது. அதுலயே பழக்கப்பட்ட அவாலால தான் முடியும். இங்க ஏறினாலானா அப்படியே சரசரன்னு ஒரே பாம்பாட்டமா போய் அங்க நிப்பா. அதே மாதிரி இறங்குறச்சியும் அப்படிதான். அப்படி பெருமாள் ஒரே வேகத்துல ஒரு க்ஷணத்துல முதல் படியில இருப்பார். பார்த்துட்டு இருக்கிறச்சியே 4 க்ஷணத்துல மேல போய் நிப்பார். அந்த அழகை சேவிக்கிறதுக்காக அங்க நிப்பா. சில பக்தர்கள் என்ன பண்ணுவா, பெருமாள் ஏறும் போது அவருடைய பின்னழகை சேவிக்கிறவா கீழே இருப்பா. பெருமாள் ஏறி வரச்சா அவருடைய முன்னழகை சேவிக்கணும். ஒரு குழந்தை முதல்ல தவழ்ந்து படியை புடிச்சுட்டு அப்படி படி ஏறி வரதுன்னா அதை பாக்குற அம்மா அப்பா ரசிக்கிற அலோலிய பார்த்து அந்த மாதிரி ரசிக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் என்ன பண்ணுவா, பாகவதா என்ன பண்ணுவா, மேல நின்றுட்டு சேவிப்பா. இப்படி போட்டி போட்டு பெருமாளை சேவிக்கிறா. பெருமாள் அவருடைய சன்னதிக்கு வந்து எல்லா அடியவர்களுக்கும் சடாரி சாய்ச்சிட்டு எல்லாருக்கும் விடை கொடுக்கிறார். சன்னதியில போய் இறங்கிடுறாரு பெருமாள். இதோட ஆச்சரியமான வையம் போற்றும் வைசாக உற்சவ பிரம்மோற்சவம் முடிகிறது பெருமாளுக்கு. இது ஆகமத்திலே எல்லா கோவில்களுக்கும் பிரதானமாக சொல்லப்பட்டதான உற்சவம் பிரம்மோற்சவம். இது முடிஞ்சது. இது மட்டும் இல்லாமல் நிறைய உற்சவங்கள் தேவப்பெருமாளுக்கு கொண்டாடும்படியான உற்சவங்கள் உண்டு. அதையெல்லாம் அடுத்த புண்ணியத்துல பார்க்கலாம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். பெருந்தேவி தாயார் பேரருளால் பெருமாள் திருவடிகளே சரணம்.